Please start. Good afternoon, everybody. JRCM எல்லாருக்கும் வணக்கம். Once again, we have another training session of Tamil Nadu Zoom team. இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஆளுங்களும் வந்து க்ளோசிங்ல பிஸியா இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு இனி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. டெஃபினெட்லி தமிழ்நாடு இஸ் இன் க்ரோயிங் ஸ்டேஜ். பெரிய க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய growth பிசினஸ் growth வந்து நம்ம எல்லா மாதம் வந்து தமிழ்நாடுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து பிராண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது காமோரிஸ்னால் ஆகட்டும், நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும், குட்டோட் ஆகட்டும், எல்லா இடத்திலும் வந்து நமக்கு சின்ன சின்ன ஒரு growth அப்படின்னு ஒரு பெரிய growth நமக்கு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தட் growth ஆல்சோ. இப்போ வந்து 2ஆம் தேதி நமக்கு தெரியும், நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சாரும் கோபகுமார் சாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விழா வந்து நம்ம தமிழ்நாடு சென்னையில வந்து நம்ம வந்து பண்ண போறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஏ பிக் ஈவெண்ட். அண்ட் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு கூட அதோட ட்ராஃபி பர்ச்சேஸுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் கேரளாவில இருந்து நிறைய ட்ராஃபி பர்ச்சேஸ் பண்ணேன். பட் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 22ஆம் தேதிக்குள்ள எல்லா லிஸ்ட்டும் வேணும்னு சொன்னேன். ஆனா நிறைய லீடர்ஸ் வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நிறைய லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ எகெயின் ஐ நீட் டு பர்ச்சேஸ் ட்ராஃபிஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ அதுக்காக நான் இப்போ அதோட வேண்டிதான் இருக்கு. இந்த 2 நாள் தான் மட்டும் நம்ம கையில இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த பிசினஸ்ல வந்து நம்ம பெரிய லெவல்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து நல்ல பேஷன்ஸ் வேணும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரே ஒரு நாள்ல இல்லைன்னா வந்து ஒரு வருஷம் நம்ம வேலை செய்தா அதுக்கப்புறம் வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்க முடியும் நம்ம யாரும் வந்து யோசிக்க முடியாது. இது வந்து ஒரு மணி செயின் சிஸ்டமோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இட்ஸ் பியூர் பிசினஸ். ஸோ இந்த பிசினஸ்ல நம்ம பெரிய லெவலுக்கு போனோம்னா, பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும்னா டெஃபினெட்லி வி நீட் டு வெயிட் வித் பேஷன்ஸ். நம்ம வந்து பேஷன்ஸால வெயிட் பண்ணோம். ஆனா நிறைய ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னு கேட்டா, பேஷன்ஸா இருக்கிறாங்க ஆனா வேலை செய்யாம பேஷன்ஸா இருக்கிறாங்க. பேஷன்ஸா இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம வேலை செய்யணும், வேலை செய்துதான் பேஷண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் நம்ம பேஷன்ஸா இருக்கணும். ஆனா அந்த பேஷன்ஸ் வந்து சும்மா வீட்டுல உட்கார்ந்து நமக்கு பிசினஸ் வரவே மாட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிசினஸ்ல வந்து பெரிய அச்சீவர்ஸ் நம்ம யாரும் எடுத்தலாம். டைமண்ட் சுரேந்திரபட் சார் ஆகட்டும், நம்ம சஃபயர் சியாரமூர்த்தி சார் ஆகட்டும், ஸ்டார் ரூபி சுஜித் சார் ஆகட்டும், கோபகுமார் சார் ஆகட்டும், நீங்க பாருங்க எல்லா நாளும் 24x7 அவரு வந்து வேலை செய்யிட்டே இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து மணி ஃப்ரீடம் இருக்கு, நமக்கு டிராவல் ஃப்ரீடம் இருக்கு, இந்த பிசினஸ் நிறைய ஃப்ரீடம் பிசினஸ் சொல்லுவீங்க. ஆனா இப்பவும் வந்து ஏன் டைமண்ட் சுரேந்திர பட் சாரும் நம்ம கோபகுமார் சார் எல்லாம் வேலை செய்யிட்டு இருக்கிறாங்க? பிகாஸ் இந்த சிஸ்டத்தோட ஒரு பேஷன் அவருக்கு உள்ளே இருக்கு. அந்த பேஷனாலதான் அவர் ஓடுறாங்க. ஸோ அவர் மாதிரியே வந்து இது ஒரு பேஷனா எடுத்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல பெரிய சக்சஸுக்கு வர முடியும். இன்னைக்கு வந்து நம்ம கூட பேச போற காமராஜ் சாரும் இன்னைக்கு நம்ம பிசினஸுக்குள்ள இருக்குன்னா இப்போ வந்து தமிழ்நாடு டாப் லீடரா இருக்குன்னா, ஏன்னா டோட்டல் தமிழ்நாடு டீம், டோட்டல் நம்ம பெரிய ஒரு ஒரிசா டீம், பஞ்சாப்ல ஒரு டீம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இவ்வளவு அதிகம் டீம் வச்சிருக்கிற அப்படின்னா எல்லா இடத்திலும் டீம் இருக்கிற ஒரே ஒரு எமரால்டு லீடர் வந்து நம்ம காமராஜ் சார் மட்டும்தான் இருக்காங்க. வேற யாரையும் வந்து நமக்கு அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. எஸ், எமரால்டு அச்சீவர்ஸ் இருக்கு, ஸ்டார் எமரால்டு அச்சீவர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. கேரளாவிலும் எல்லா இடத்துலும் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆனா இவ்வளவு ஸ்டேட் கவர் பண்ற ஒரு எமரால்டு அச்சீவர் வந்து காமராஜ் சார் மட்டும்தான். அவருக்கு வந்து காமராஜ் சாருக்கு இங்கிலீஷும் தமிழும் மட்டும்தான் அவர் பேசுவீங்க. வேற ஒரு லாங்குவேஜ் வந்து அவர் பேசுறது நான் இது வரைக்கும் நான் கேட்கல. ஆனாலும் வந்து அவருக்கு ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிற நிறைய இடத்துல அவருக்கு வந்து டீம் இருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானால வந்து அவருக்கு டீம் இருக்காங்க. எப்படி வந்து அவர் வந்து கெட்டினதுக்கு காரணம் எப்படி? ஏன்னா அவருக்கு இந்த சிஸ்டத்து மேல இருக்கிற பேஷன். ஆர்சிஎம்ல வந்து நமக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, இந்த பேஷன் மட்டும்தான் தேவை இருக்குங்கிறது நமக்கு சரியா புரியுற அளவுக்கு வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம காமராஜ் சார். அது மட்டும் இல்ல, இந்த லாஸ்ட் இயர் வந்து நம்ம இப்போ growth போனஸ் நமக்கு ரிலீஸ் பண்ண டைம்ல வந்து ஐ பிலீவ் தட் ഏറ്റവും அதிகம் வந்து growth போனஸ் கிடைச்ச ஒரு எமரால்டு அச்சீவர் நம்ம காமராஜ் சார். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து காமராஜ் சார் நமக்கு சொல்லித்தர போறாங்க. ஸோ வித்தவுட் டிலேயிங் லெட் மீ இன்வைட் அவர் beloved emerald achiever காமராஜ் சார் டு தமிழ்நாடு ஜூட் பிளாட்ஃபார்ம். வெல்கம் சார், ஓவர் டு யூ சார், ப்ளீஸ் சார். நன்றி சார், நன்றி நன்றி மை டியர் ரஞ்சித் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், அருமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. உள்ளபடியே ரஞ்சித் சார் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் சென்னையில இருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அவர் வந்து சென்னையில இருந்து மட்டும் இல்ல, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி பக்கத்துல ஜார்க்கண்டுக்கு பியூஸ் ஓப்பன் பண்ணிருக்கு. பஞ்சாப்ல அவர் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றோட பீச் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கு. இதெல்லாம் நானோ ரஞ்சித் சாரோ போய் பண்ணனது இல்லை. மோஸ்ட்லி நான் இந்த இயற்பன்னு எடுத்துடுறேன். சார் இப்ப கிளியரா You are clear sir, you are clearly audible. Yeah, audible sir. இல்ல Sir, இயர்பட்ஸ் you are வேலை audible. செய்யுது. கட்டு ஒரு மினிட் சார். இப்போ சார் Sir, you are always ரஞ்சித் audible சார் sir. வாய்ஸ்
You are clear. ஹலோ Sir, you are audible, sir. எனக்கு தெரியல இயர்பட்ஸ் பேசணும் 1 minute நான் ரஞ்சித் சார் நான் வெளியே போய் உள்ள வரேன் 1 minute Okay, நான் okay. லீவ் ஆகி உள்ள வரேன் Yes. Anyways, in between வந்து ஒரு விஷயம் கூட எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாதம் அப்படின்னா இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல வந்து நம்ம எம்பி சுரேஷ் சாரோட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், பிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. டெஃபினெட்லி வி ஆர் பிளானிங் வித் அவர் வண்டர் வேர்ல்ட். நம்ம வண்டர் வேர்ல்டு இருக்காங்க சென்னை 7G வண்டர் வேர்ல்ட்ல வந்து நம்ம சுரேஷ் சாரோட ஒரு ஃபுல் டே ட்ரைனிங். அப்படின்னா காலையில 10 மணில இருந்து ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் வந்து கண்டினியூஸா இருக்கிற மாதிரி ட்ரைனிங் பிளான் பண்றீங்க. இஃப் இட் இஸ் அது வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா மேபி வந்து மத்தியானம் க்ளோஸ் பண்ற மாதிரி கூட நமக்கு பிளான் பண்ண முடியும். பட் த டேட் இஸ் கன்ஃபார்ம் 12th of June. ஜூன் 12ஆம் தேதி அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு ഏറ്റവും அதிகம் வாய்ப்பு இருக்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ். இன்னைக்கு வந்து ഏറ്റവും அதிகம் ஆல் இந்தியாவில ഏറ്റവും அதிகம் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் சேல் ஆகுற இடம் வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை தான். ஆனா நம்ம நியூட்ரிசார்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசினஸ் வந்து நம்ம ஆக்சுவலி ஆஸ் பர் த பொட்டன்ஷியாலிட்டி நம்ம யாருமே வந்து அந்த பிசினஸ் பண்ணல. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா ஆளுங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷனோட தேவை வந்து தெரியாது. நிறைய ஆளுங்க வந்து இதோட சயின்ஸ் வந்து யாருக்குமே புரியாது இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த ப்ரோக்ராம் நம்ம சுரேஷ் சாரை வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும்போது நிறைய ஆளுங்களுக்கு வந்து எதுக்கு வந்து நம்ம இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணங்கிற டீட்டெயில்ஸ் அவருக்கு கரெக்டா புரியும். ஈவன் நம்ம ஆர்சிஎம்குள்ளே இருக்கிற நம்ம லீடர்ஸ் இப்போ வந்து புதுசா வெளியே இருந்து நம்ம ஆளுங்க இல்லைன்னா கூட இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஆளுங்களை வந்து நம்ம இந்த நியூட்ரிசார்ஜை பற்றி விளக்கங்க சொல்லி கொடுத்தா கூட நிறைய ஆளுங்க நியூட்ரிசார்ஜோட பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லெட் மீ அந்த விஷயம் கூட நான் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்றேன். ஸோ அடுத்த மாதம் 12ஆம் தேதி சென்னையில ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஒன்ஸ் அகைன் காமராஜ் சார், ப்ளீஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் மை டியர் ரஞ்சித் சார். கிளியர் ஆகா சார்? மை வாய்ஸ் கிளியர்? சார் யூ ஆர் ஆல்வேஸ் கிளியர் சார். அப்போ கிளியரா தான் இருக்கு. ஆமா ஆமா, பட்ஸ் அது சில டைம் வந்து விட்டு விட்டு வர, அதுக்காக கால் பண்ணேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. ரஞ்சித் சார் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவர் சென்னையில தங்கி வேலை செஞ்சாலும் கூட அவர் ஆல் இண்டியா லீடர், சவுத் இந்தியா லீடர் இல்லை, ஆல் இண்டியா லீடர். என்ன காரணம் கேட்டா ஆல் இண்டியா முழுக்க இப்போ நம்ம டீம் கொண்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி சவுத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொன்னா எதுன்னு கேட்டா நம்ம கிழக்கிந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா, பஞ்சாப் வந்து நார்த் இந்தியா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ஆல் இண்டியா லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரஞ்சித் சார் மட்டுமல்ல, கோபா சாரு, மூர்த்தி சார் எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க அந்த பக்கம். போன இடங்கள்ல எல்லாம் பெரிய வளர்ச்சி. ரஞ்சித் சார் போயிட்டு வந்த பிற்பாடு 2 பேர் பின்னடிச்சாங்க. கோபா சார் போயிட்டு வந்த பிற்பாடு 1.5 வருடம் குயிக் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லீடரும் ஒரு முறை போயிட்டு வந்தா அங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ தொடர்ந்து ரஞ்சித் சாரும் கோபா சாரும் அங்க வந்து அந்த இதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது நம்முடைய ஜூம் மீட்டிங்ஸ். இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம இதை நம்ம வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம டீம் பெருசாகும். வெகு பேர்த்துக்கு இதனுடைய பலனை வந்து தெரியாம இருக்கிறாங்க. இந்த ஜூம் மீட்டிங்கினுடைய பலன் வெகு பேர்த்துக்கு தெரியறது இல்லை. வெகு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் நாம் ஒரு ஹோம் மீட்டிங்ஸ் நடத்தினா, இந்த நேரத்தில் நாம் ஒரு ஹால் மீட்டிங் நடத்தினா நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது இல்லை. ஹோம் மீட்டிங், ஹால் மீட்டிங்கோட ஜூம் மீட்டிங்கில் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனால் கம்பெனி தகவல்கள், கம்பெனி மீட்டிங்ஸு, அதே மாதிரி வந்து அப்ளைன் லீடர்ஸ் மீட்டிங்ஸு, இது மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங்ஸு, இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய அளவில் உங்கள் டீமுக்கு வளர்ச்சி உண்டாகும். இருக்கிற நான் 18 பேரையும் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களோட டீமில் இருக்கிற ஒருத்தரையும் உள்ள இணைங்க. ஏன்னா நான் பேசுகிற அந்த இன்னைக்கு நான் பேசுகிற சப்ஜெக்டு சொந்த காலிலே நெல்லு, சொந்த காலிலே நெல்லு, சுத்தும் பூமியை வெல்லுங்கிறதா நம்முடைய அந்த இன்றைய சப்ஜெக்டு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், வெகு பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு அந்த லீடர் சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து அப்ளைன் சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து சைடில் சப்போர்ட் இல்லை, என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு முட்டு கட்டி விட்டாதான் நான் நிற்க முடியலன்னு நான் விழுந்துருவேன். இது மாதிரி இருக்கிறவர்களுக்கு நாம உங்களால உங்க பிசினஸை கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டுறது தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அதனால இந்த நோக்கம் உங்களுக்கு இப்போ சிதறி போகாதபடிக்கு உங்க டீம்ல உள்ள எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு சொன்னா
நீங்க அவசியம் உங்க டீம்ல உள்ளவங்களும் இதுல இணைங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் உள்ள ஒரு மீட்டிங்கா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நம்முடைய பிசினஸை நாம கட்டி எழுப்ப முடியும். உங்களுடைய பிசினஸ், என்னுடைய பிசினஸ் நான் நான்ங்கிற இடத்துல இருந்து தொடங்கு, யூ அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்குறது என்னுடைய பிசினஸ். அதே சமயத்துல உங்களுடைய பிசினஸ்ங்கிறது எதுன்னு கேட்டா, யூங்கிற இடத்துல இருந்து தொடங்குறது தான் உங்களுடைய பிசினஸ். யூங்கிறது எங்க ஆரம்பிக்குது? இப்ப நான் என்னுடைய பிசினஸ் எடுத்துக்கலாம், காமராஜ். காமராஜ்ங்கிற இடத்துல இருந்து என்னுடைய பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு மேல இருக்கிற கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காரு. அவரோ எனக்கு மேல அசோக் குமாரோ அவங்க சைடுல இருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகல. அது அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னு கேட்டா, நானுங்கிற இடத்துல இருந்தா யூ, எல்லாருக்கும் யூல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். வெகு பேர் என்ன நினைக்கிறாங்க, யூவை வந்து பாக்குறது இல்ல, அதுக்கு பதிலா அண்ணாந்து பாக்குறாங்க. அப்புல யாரு இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்புல சூடுன்னு அப்புல பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்புல யாரு இருந்தா நமக்கு என்ன சார்? அவங்க பல்லு வளர்க்கினா நமக்கு பி வருமா? அவங்க குளிச்சா நமக்கு ஏதாச்சும் வருமா? இல்ல. ஆனா அப்புல இருக்கிற ஆளுங்க வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேணும். எதற்காக வேணும் அப்படின்னு கேட்டா, நாம ஒரு தொடர்புக்காக வேணும். நமக்கு வந்து தொடர்பு இருக்க வேணும். அவங்களோட தொடர்பு இருந்தா கம்பெனியில இருந்து சில தகவல்கள் எடுக்கலாம். கம்பெனியில இருந்து சில கொரீஸ் கிளியர் பண்ணலாம். கம்பெனியில இருந்து மீட்டிங்ஸ் வாங்கி கொடுக்கலாம். கம்பெனியில இருந்து சப்போர்ட் வாங்கி கொடுக்கலாம். அதுக்காக வேண்டி அப்பு வேணும். ஆனா அப்பே தான் முழுசு வேணுமான்னு கேட்டா, அப்பே முழுசும் வந்து பார்க்க கூடாது. அப்பு வந்து வேணும் தான், அப்பயே பார்க்க கூடாது. அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகுன்னு கேட்டா, நம்ம கீழ உள்ளவங்கள பார்க்காம விட்டுருவோம். கீழ உள்ளவங்கள பார்க்கலன்னு சொன்னா என்ன ஆகுன்னு கேட்டா, நம்முடைய பிசினஸை கட்டுறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் வந்து கட்டி தருவாங்கன்னு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழலுக்கு ஆளாயிடும். ஆகையினால் நான் இன்றைக்கு ஒரு 8 பாயிண்ட் மட்டும் பேசி உங்களுக்கு வந்து அந்த உங்களால உங்க பிசினஸை கட்ட முடியுங்கிறதுக்கு நான் வந்து சில டிப்ஸ் மட்டும் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. நான் முதலாவது சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, மேக் அ பிசினஸ் பிளான். அதாவது உங்க பிசினஸை நீங்க பண்ண போறீங்க. இது உங்க பிசினஸ்ங்கிறத முதல்ல நீங்க உணர வேண்டும். முதலாவது நம்ம உணர வேண்டியது என்னன்னா, இது என்னுடைய பிசினஸ், இட் இஸ் மை பிசினஸ். இதை நான் வந்து என்னுடைய பிசினஸ் நான் எனக்காக செய்கிறேன். என்னுடைய பிசினஸ் நான் என்ன செய்யறேன், எனக்காக இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேற யாருக்காகவும் பண்ணல. இது என்னுடைய பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த பிசினஸை நான் இப்போ ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை சேர்த்து விட்ட ரத்தனசாமி ஆர்சிஎம் இல்லைன்னா கூட நான் ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை யாருமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணலைனாலும் நான் ஆர்சிஎம் பண்ணிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் நீங்க எல்லாரும் ஒரு டெசிஷன் எடுங்க. நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான்? நான் டைமண்ட் அடைய வரைக்கும் இந்த பிசினஸ் என்ன செய்யறது இல்லை, ஓயறது இல்லை. சரி, டைமண்ட் அடைஞ்சா ஓஞ்சிருவீங்க சார், அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு கேட்டா அதை விட வேகமா ஓட போறோம், அவ்வளவுதான். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா ஓடி டைமண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா ஓட வேண்டியது. இதுதான் நம்ம செய்ய போறது. அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பிசினஸ், உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் பிளான் ஒன்று உருவாக்கி, மேக் அ பிசினஸ் பிளான். உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். நீங்க எந்த பின்ன அடைய போறீங்க, எவ்வளவு சீக்கிரத்துல அடைய போறீங்க, எவ்வளவு மாசத்துல அடைய போறீங்க. அதற்கு நீங்க வந்து உங்களுடைய திட்டம் வந்து இந்த பிசினஸ்ல நீங்க என்னவாக போறீங்க, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண போறீங்க, எதற்காக இந்த பிசினஸ்ல நீங்க வந்து உள்ள வந்திருக்கிறீங்க, திட்டமிடுங்க. இந்த பிசினஸை பற்றி ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இதில் நாம் இறங்கி இருக்கிறோம், நான் ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா நான் ஒரு கார் வாங்கணும், இல்லைன்னா நான் ஒரு பண்ணை வீடு கட்டணும், இல்லைன்னா நான் எல்லாரும் கட்டுன மாதிரி ஒரு வீடு இல்லை, நான் ஒரு புது மாதிரி ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா எனக்கு கனவு, என்னுடைய கனவு வந்து என்னுடைய கனவை நான் நிறைவேற்றணும், என்னுடைய கனவு வந்து நான் பல வெளிநாடுகளை சுற்றி பார்க்கறது, நான் அதுக்காக போகணும், அதுக்காக பணம், எனக்கு வந்து இந்த பிசினஸ் தேவை. அப்ப இந்த பிசினஸ்ல நீங்க இறங்கும் போது ஒரு பிளான், ஒரு மிகப்பெரிய பிளான் உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன பிளான் கேட்டா, பிசினஸை பற்றிய ஒரு பிளான், மார்க்கெட்டிங் பிளான் அல்ல, அது அப்புறம் வரும். இப்ப நான் சொல்றது பிசினஸை பற்றி ஒரு பிளான் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த வியாபாரத்துல எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, இதை வச்சுக்கிட்டு இது என்ன டைம் பாஸா, இல்லைன்னா பொருள் வாங்கிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறதா, இல்லைன்னா இதன் மூலமா நாம் ஏதாச்சும் ஒரு கனவை நனவாக்க போறோமா, நம்முடைய கனவு கலையாம இருக்குமா, இந்த கனவை வந்து நம்முடைய பாதை சரியான பாதையா, நாம திட்டமிடக்கூடியது சரியான திட்டமா, நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்க போறோம், நம்ம கிடைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்காக பிளானா, இல்லைன்னா கிடைச்ச வாழ்க்கையில கொஞ்சம் டெவலப் இருந்தா போதுங்கிற மாதிரி பிளானா, இல்ல கிடைச்ச வாழ்க்கையில ஏதோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருட்டிட்டு இருந்தா போதும். சும்மா சிம்பிளா ஒரு ஆளு எனக்கு தெரிய 36 மாசம் வந்து 40,000 பிவியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிய ஒரு நபர் 36 மாசம் 40,000 பிவி. அப்ப 36 மாசம் 40,000 பிவினா அவங்களுக்கு வந்த வருமானம் எவ்வளவு? 1000 ரூபா. அப்ப 36 மாசம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா,
36 மாசத்துக்கு 1000 ரூபாய்ன்னு கேட்டா 36,000 ரூபாய் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ 36,000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல விட்டு வச்சிருக்காங்க செலவு பண்ணாம. கேட்டா மாசம் மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருதுங்க. 40,000 டியூ பண்ணா போதுங்க, 1000 ரூபாய் வருது. இது என்ன பிளான் சொல்லுங்க? 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 36,000 அது எந்த செலவும் பண்ணாம வச்சிருந்து காமிக்கிறதுக்கு பேர் இது ஒரு பிசினஸ் பிளான். இது ஒரு பிளானா? இல்லை இதுக்காகத்தான் இந்த பிசினஸ்ல இறங்கணுமா? 36 மாசத்துல 3 வருஷத்துல ஸ்டார் பார்ல அடிச்ச ஆளுகள் இருக்காங்க. ஆனா 36 மாசத்துல இன்னும் பிகினர் ஸ்டார்ட் அப் விட்டு போகாம ஆளுங்க இங்க இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எதற்காக நான் இது சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு பிளான் கிடையாது. ஒரு பிளான் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை நம்ம அமைச்சு போகணும், எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம், இந்த பிசினஸ் மூலமா நமக்கு என்ன பிளான் பண்ண போறோம், அந்த பிளானிங்கை தயவு செய்து நீங்க திட்டமிடுதல் அவசியம். நீங்க என்னத்துக்காக திட்டமிட்டீங்களோ அதை செய்வதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து முயற்சி எடுக்கணும். அதற்கான ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொண்டு, அப்போ அது வந்து உங்களுடைய கனவா இருக்க வேண்டும். அதை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். இப்போ நீங்க பயணிக்கிறது எதுக்குன்னே தெரியாம சிலர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. எனக்கு தெரியும், ஒரு சைடில் 1,50,000 பி போயிட்டு இருக்கு ஒரு ஆளுக்கு. ஆனா அவருடைய இன்னொரு சைடு கேரி ஃபார்வர்டாகி போயிட்டே இருக்கு மாசம் மாசம். இப்போ அவருக்கு என்ன கனவு இருக்குது, அவருக்கு என்ன பிளான் இருக்கு, அவர் ஏன் ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணாரு? இல்லை அவர் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தால் நல்லாவே பிஸ்னஸ் பண்ணுவாரு. நல்லா யோசித்து பாருங்க. நல்ல பிஸ்னஸ், நல்லா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒரு நபர், அல்லாவிட்டால் பிஸ்னஸ் பிளான் தெரிஞ்ச ஒரு நபர், இந்த மாதிரி ஒரு சைடில் பிஸ்னஸ் போகுது, இன்னொரு சைடை கேரி ஃபார்வர்ட் ஆகி விடுவாங்களான்னு கேட்டா கனவு அவங்களை துரத்தும். ஐயோ இவ்வளவு விவி எனக்கு ஒட்டுக்கா போயிட்டு இருக்குது, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி துரத்தும். எனக்கு தெரிய மிஸ்டர் ஸ்ரீரங்கன் ஒருத்தர் இருக்கார். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் டாப்ல எனக்கு நேரு கீழே ரைட்டில் அவர் தான் இருக்கார். அந்த ஸ்ரீரங்கனுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பிவி போயிட்டு இருக்கு ஒரு சைடில். என்னுடைய ஒரு சைடில் ஒரு 60 லட்சம் பிவி போயிட்டு இருக்கு. அந்த 60 லட்சம் பிவி ஒவ்வொரு மாதமும் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஒரு 1000 பிவிக்கு பொருள் வாங்கிக்கிறார். அதுக்கு மேலே அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் 60 லட்சம் பிவி கேரி ஃபார்வர்ட் ஆகி போகுது. அவருக்கு என்ன பிளான் இருக்குது? 60 லட்சம் பிவி மேட்ச் பண்ணால் எமரால்டு ஆகலாம், ஸ்டார் எமரால்டு வரைக்கும் அவர் வரலாம். இப்போ எமரால்டுனா குறைஞ்சது 1 to 1.25 கிடைக்கும். ஸ்டார் எமரால்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டிய ஒரு சைட்ல அவர் உட்கார்ந்துக்கிட்டு அது கேரி ஃபார்வர்டு ஆகிட்டு போயிட்டு இருக்குது. காரணம் அவருக்கு ஒரு பிளானிங் இல்லை. இந்த பிஸ்னஸ்ல என்ன நம்ம எதுக்காக எடுத்தோம், என்ன பண்ண போறோம் திட்டமே கிடையாது. நிறைய பேர் உங்க டீம்ல இருக்கிறாங்க நண்பர்களே. நீங்க உங்க பிஸ்னஸை வலுவா செய்யணும்னா தயவு செய்து உங்களால செய்ய முடியும். இந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கேரி ஃபார்வர்டு ஆகி போயிட்டு இருக்குது, உங்க பிஸ்னஸ் வீணா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு இவ்வளவு பிவியை நீங்க இப்படி மேட்ச் பண்ணா இவ்வளவு 1,15,000 பண்ண ராயல்ட்டி கிடைக்கும், அதே மாதிரி 4.5% கிடைக்கும், அதே மாதிரி 6 கிடைக்கும், 8 கிடைக்கும், டெக்னிக்கல் 5% வரைக்கும் வாங்கலாம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு இல்லைன்னா நீங்களாவது பிளான் பண்ணி கொடுக்கணும். பிஸ்னஸ்ல பிளான் இல்லாம பிஸ்னஸ் பண்றது அது வந்து என்னன்னு கேட்டா நமக்கு வந்து மாலுமி இல்லாமல் கப்பல் போயிட்டு இருக்கிற மாதிரி தான். கப்பலை செலுத்துறதுக்கு ஒரு மாலுமி வேணும். அது மாதிரி மாலுமி மாதிரி தான் நமக்கு வந்து கேப்டன் மாதிரி தான் நமக்கு இந்த பிளானுங்கிறது. எனவே திட்டமிடுங்கள். இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் என்னவாக போகிறீர்கள், என்னத்தை சாதிக்க போகிறீர்கள், என்ன உங்களுடைய சாதனையாக இருக்கும், அடுத்த 3 மாசத்துல பின் அச்சீவ்மெண்டா, 6 மாசத்துல பின் அச்சீவ்மெண்டா. அப்போ காலையில் ஒரு நண்பரோட நான் பேசும்போது சொன்னார், நான் ஜூலைல வந்து இந்த மாதிரி பின்னை மாற்ற போறேன் சார். இதெல்லாம் கேட்கறதுக்கே, ஏன்னா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யறாங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு பிசினஸ், நீங்க உங்க பிசினஸ் செய்யறதுக்கு உங்களுக்கே ஒரு திட்டம் இல்லை, உங்களுக்குள்ளே எந்த இல்லை, அதாவது ஒரு ஃபியூச்சர், என்ன ஃபியூச்சரை பற்றி ஒரு பிளான் இல்லை, இந்த பிசினஸை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, ஏதோ சேர்ந்துட்டேன் சார் பொருள் வாங்கிட்டு இருக்கிறா, இப்படிப்பட்டவங்க இந்த பிசினஸ் செய்ய முடியுமானா இவங்க இந்த பிசினஸை கட்ட முடியாது. ஆனால் கட்டுவதற்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே சமயத்துல நமக்கு கீழே அப்படி ஒரு பிசினஸ் போச்சுன்னா தயவு செய்து நீங்க இன்னொரு சைடை கட்டுங்க. உங்களுடைய பிசினஸை நீங்க கட்டுவதற்கு உங்களால் முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன, நீங்க இந்த பிசினஸை கொண்டு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. அதற்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பாருங்க. அதற்கு கீழே நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய திட்டமிடுதலோட அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா செக்யூர் ஃபண்டிங். நீங்க பாருங்க, ஃபண்ட் இல்லாம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு பிசினஸ் நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஆர்சிஎம்ல நெட்வொர்க் பண்ணலாம். வெறும் நெட்வொர்க் மட்டும் பண்ற ஆளுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவை கிடையாது. ஆனால் ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க உங்க பிசினஸை வழி நடத்திட்டு போகணும்னு சொன்னா
கொஞ்சம் ஃபண்டு வேணும். ஆமா, அந்த கொஞ்சம் பாதுகாப்பான ஃபண்டு உங்க கையில கொஞ்சம் இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா கட்ட முடியும். இப்ப செங்கல், சிமெண்ட், மணல், கம்பி, ஜல்லி இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு கட்டடத்தை கட்ட முடியும். அதுக்கு எல்லாத்துக்கூட சேர்த்து கொஞ்சம் பணமும் தேவைப்படுது இல்லையா? அது மாதிரி இந்த பிசினஸ்ல நீங்க உங்க பிசினஸை கட்டுவதற்கு வெறும் கையில பண்ணிட முடியுமா சார் அப்படின்னு கேட்டா, பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு 3000 ரூபா கூட இல்லாத ஒரு ஆளு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு 5000 ரூபா கூட இல்லாத ஒரு ஆளு இந்த பிசினஸ்குள்ள வந்து பெரிய கனவு கண்டா அது நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, அவர்னால அவருடைய வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு 3000 4000 ரூபாய்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ண முடியல. சாதாரண ஒரு 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 அதாவது சர்வைவல், ஒரு லைஃப் சர்வைவலுக்கான ஒரு ஃபண்டு கூட அவர் கையில் இல்லை. அவர் எப்படி சார் இந்த பிசினஸ்குள்ள வருவாரு? ஒரு நபரை கொண்டாந்துங்க 3 முறை, எனக்கு தெரியும் 3 முறை வந்து 700 பொருள் வாங்கி வச்சு ஒரு ஐடி போட்டார் ஒரு நண்பர். 3 முறை 700 பொருள் வாங்கி வச்சு 2500 ஒரு ஐடி போட வச்சிட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இவர் என்ன பண்ண போறாரு, இது எதுக்கு இவ்வளவு பெரிய ஐடி போட்டுட்டு இருக்கிறீங்க? இவருக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறது கூட காசு இல்லையா, ஒரு செக்யூர் ஃபண்டு கூட இவர் கையில் இல்லையே, அப்ப இவர் என்னத்தை போய் இந்த பிசினஸ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஒரு சில டைம்ல பிக்கப் ஆயிடுவாங்க சார்ன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், பிக்கப் ஆகுறாரா இல்லையோ, அடுத்த முறை நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்க சொன்னா எஸ்கேப் ஆகுறது வேணா ஆவார் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரிதான் அவர் செகண்ட் டைம் வாங்கும்போது அவர் எஸ்கேப் என்னன்னு கேட்டா, சார் எனக்கு ரேஷன் கடையில் நான் ஜாமான் வாங்கிட்டேன் சார், ரேஷன் கடையில் நான் 500 ரூபாய்க்கு வாங்கினேன் சார், ஒரு மாசத்துக்கே வருது சார். இப்ப இவர்கிட்ட போய் நம்ம ஆர்சிஎம் சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன, இவருக்கு ஆர்சிஎம் தேவையான்னு சொல்லுங்க. இல்லையே. ஏன்னு கேட்டா, செக்யூர் ஃபண்ட் அவர்கிட்ட இல்லை. பொருள் வாங்குவதற்கு தேவையான ஒரு ஃபண்டு கூட இல்லாத ஒரு ஆளு பிசினஸை கட்டிட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு செக்யூர் ஃபண்டு ஒரு 5000 ஒரு 10,000 கூட இல்லாம ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி நான் என் பிசினஸை கட்டி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நபர்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், எம்ஆர்பியில பொருள் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஒரு செக்யூர் ஃபண்ட் இருக்கிற ஒரு நபர்னால தன் பிசினஸ் தானே கட்டிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, அவர்னால அவர் வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்க முடியுது. ஒரு ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கினா வீட்டுக்கு செலவு பண்ணிக்கிறாரு, 2000 ரூபாய்க்கு வாங்கி வெளியில் உள்ள ஆளுக்கு கொடுக்குறாரு. இவர்னால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவருடைய பிசினஸை கட்டிக்க முடியும். இல்லைன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லாம இழப்பதற்கே ஒண்ணும் இல்லை, அவர் எப்படி அவருடைய பிசினஸை கட்டி எழுப்புவாரு? யோசிங்க. அதனால ஒரு செக்யூர் ஃபண்ட் இல்லாம என்ன செய்ய முடியாது. இந்த பிசினஸ்குள்ள உள்ள வந்துட்டு பொருள் வாங்க கூட இல்லை, பொருளே கூட ஒரு 3000 ரூபாய் பொருள் வாங்கணும், இல்லைன்னு ஒரு கன்சிஸ்டன்சி பண்ணணும்னா 5000 பி பண்ணணும், இல்லைன்னு சொன்னா ஒரு டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு பணம் வேணும், இல்லை ஒரு 1,5 வருட குயிக் எடுக்கணும் ஒரு 5,45,00,000 ரூபா பணம் வேணும். இந்த எதுலையுமே அவர் இல்லை. அவர் வீட்டுக்கு வாங்குறதுக்கும் அவர்கிட்ட ஒரு செக்யூர் ஃபண்ட் இல்லை, ஒரு வேலை ஒரு டிஸ்பிளே வால் வைக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஃபண்ட் இல்லை, அதே மாதிரி ஒரு 1,5 வருட குயிக் ஓப்பன் பண்ணோம்னாலும் அவர்கிட்ட எந்த ஃபண்டும் இல்லை. ஆனா இவர் எப்படி அவருடைய பிசினஸை கட்டுவாருன்னு கேட்டா, அவர் சைபரா தான் இருக்க முடியும். அவரை வச்சு அவர் தன்னுடைய பிசினஸை கட்டுக்கிறதுக்கு முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை நம்ம என்கரேஜ் பண்றதை விட ஒரு செக்யூர் ஃபண்ட் வச்சிருக்கிற ஆளுங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, இவங்கனால பிசினஸை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஆளுகளுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஃபண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவருடைய பிசினஸை செல்ஃபா கட்டி கொண்டு போக முடியும். நான் சொல்றதெல்லாம் சொந்த காலையில நில்லு சுத்தும் பூமியை வெள்ளுங்கிறது தான். சொந்த காலையில் நிற்கிறதுக்கு அது அவசியம் தேவை. தென் பாயிண்ட் நம்பர் 3, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். இது ரொம்ப முக்கியம். சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். ஒரு சரியான நபர்களோட உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு கேட்டா, ஒரு சரியான நபர்களா இருக்க வேண்டும். சரியான நபர்கள்னு சொன்ன என்னது, இப்போ வந்து ஏமாற்று பேர் வழிகளோ அல்லாவிட்டால் வந்து பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காத ஆளுகளோ, அல்லது வந்துட்டு ஒரே நெட்வொர்க் பையில வந்து ஒரு பேப்பர் வச்சிருந்தா பரவாயில்ல, நிறைய பேப்பர் பையில வச்சிருக்கிற ஆளுங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பிசினஸ்குள்ள வந்துட்டு மறுபடியும் இங்க இருக்கிற ஆளுகளை எடுத்துட்டு போய் வேற பிசினஸ்ல சேர்க்கிற ஆளுங்க. அதே மாதிரி இந்த பிசினஸ்குள்ள வந்துட்டோம், இனி என்னடா பண்ணுறது, இதை பத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மோசமா நெகட்டிவ் பேசுற ஆளுங்க. இந்த மாதிரி நபர்களோட நீங்க உங்களுடைய சுற்று வட்டாரங்கள் இந்த மாதிரி நபர்களோடு இருந்தா 100% நம்ம பிசினஸ் நம்ம கட்டுறதுக்கு கஷ்டம். 100% நம்ம பிசினஸ நம்ம கட்ட இயலாது. நம்ம பிசினஸ் நம்ம கட்டணும்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்ய வேணும், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டா சரியான நபர்களா இருக்க வேண்டும். நீங்க வந்து ஒரு டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்றதா இருந்தா வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் உங்களோட கிளம்பி வரக்கூடிய நபரா இருக்கணும். வாங்க ஜாயினிங் எடுக்க போலாம், உங்களோட கிளம்பி வரக்கூடிய நபரா இருக்க வேணும்.
வாங்க கொஞ்சம் பேர் நம்ம வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகலாம், உங்களோட கிளம்பி வரக்கூடிய நபராக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு இணைஞ்சு வரக்கூடிய நபர்களா நீங்க வச்சுக்காம, நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நேர்மறை அல்லாவிட்டால் எதிர்மறை ஆட்களா இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களுடைய பிசினஸை கட்டுவதற்கு கடினம். காரணம் என்னன்னு கேட்டா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க சரியான நபர்களா இருந்தா அவங்களுக்கு டீம் வேணுங்கிறது, நீங்க டீம் வேணுங்கிறதுக்காக ஓடும்போது அவங்க தங்களுக்கு டீம் வேணுங்கிறதுக்காக உங்க பின்னாடியே ஓடிடுவாங்க. நீங்க டீமை வந்து வளர்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க தங்களுடைய டீமை வளர்க்க நீங்க கஷ்டப்படுறீங்கிறது அவங்க உணர்வாங்க. அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்துவதற்காக வேண்டிய டேட் கொடுக்கும்போது அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்து நம்ம டீமை வந்து டெவலப் பண்றதுக்காக தான் அவர் வந்து மீட்டிங் நடத்த வர்றாரு அப்படின்னு அவங்க அந்த டீம்ல ஆட்களை கேதர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு வந்து சரியான நபர்களா இருக்குவாங்க. சரியல்லாத நபர்கள் நம்ம கூட வச்சிருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு, நம்ம போக வேண்டிய பயணத்துக்கு, நம்ம கட்ட வேண்டிய கட்டடத்துக்கு நம்ம வந்து எடுத்து கொண்டுட்டு போகக்கூடிய அந்த பிசினஸுக்கு அது வந்து சுயமா கட்டுறது வந்து நமக்கு சிரமமா போகும். நம்ம செல்ஃபா நம்முடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் அவங்க காலை உடச்சு விட்டுக்கிட்டு வாரி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலை வாடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் விழுகிற மாதிரி விழுந்து 2 காலையும் வாரி விடுறது. அந்த மாதிரி ஆளுகளோடு நாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய பிசினஸை கட்டுவதற்கு நமக்கு வலிமை பற்றாது. எனவே சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் 4, ஃபாலோ த ரைட் லீகல் ப்ரொசீஜர். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டீமை நம்ம கட்டணும், நம்முடைய பிஸ்னஸை நம்ம கட்டணும்னா நம்ம வந்து ஒரு சரியான லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். லீகல் ப்ரொசீஜர் என்ன? நமக்கு கொடுத்துருக்கிற 21 கோல்டன் ரூல்ஸ் தான். அதுதான் நமக்கு ப்ரொசீஜர். லீகல்னு நம்ம எடுத்துட்டா அதுதான் பண்ண முடியும். அது இல்லாமல் நிறைய இருக்குது, கோல்டன் ரூல்ஸ் இல்லாமல் நிறைய இருக்கு. பட் நமக்கு பேஸ் வந்து கோல்டன் ரூல்ஸ் தான். அப்போ நமக்கு அந்த 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 ரூல்ஸை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ த ரைட், சரியான லீகல் ப்ரொசீஜர்ஸ். லீகல் ப்ரொசீஜர்னா என்ன அர்த்தம்? இதை இப்படித்தான் செய்யணும், இதை இப்படித்தான் ஆரம்பிக்கணும், இதை இப்படித்தான் கட்டணும், இதை இப்படித்தான் நடத்தணும், இதை இப்படித்தான் கொண்டு போகணும், இதை இன்னாரோடு சேர்ந்துதான் பண்ணணும், இதை இன்னாரை கேட்டுதான் பண்ணணும், இதை இந்த மாதிரி தான் பண்ணணும், இதை இந்த மாதிரி பண்ணாம விட்டு தப்பா பண்ணக்கூடாது. இதையெல்லாம் நம்மளை சரிப்படுத்தி கொண்டுட்டு போறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ரைட் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் நமக்கு வந்து என்னது? நமக்கு பேஸ் இருக்கு, 6 பேஸ் இருக்கு, 7 கார்டினல் ரூல்ஸ் இருக்கு, 8 கோர் ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அதை வந்து என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ண வேணும். இப்போ ஆசியம்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, ரைட் லீகல் லீகல் சட்டம். அந்த சட்ட ரீதியாக தப்பு பண்ணாம நம்ம இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்க வேணும். ஒரு அதே மாதிரி ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு எத்திக்ஸ் இருக்க வேணும். அந்த எத்திக்ஸ் இல்லாம அதே மாதிரி நமக்குன்னு வந்து ஒரு சரியான வந்து வழிநடத்துதல் இல்லாம நம்ம எதை கொண்டு நம்ம அளந்துக்கிறது, நம்ம தப்பு பண்ற மாதிரி ரைட் பண்றவங்க அளக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கேல் வேணும் இல்லைங்களா? அதுதான் வந்து ரைட் லீகல் ப்ரொசீஜர். அதுதான் வந்து நம்ம ஆர்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரூல்ஸ் 21. தென் பாயிண்ட் நம்பர் 5, எஸ்டாப்ளிஷ் லொகேஷன். சார் எல்லாருமே தயவு செய்து வாட்ச் பண்ணுங்க. நீங்க உங்க பிசினஸை எந்த லொகேஷன்ல கொண்டுட்டு போய் ஸ்தாபிக்க போறீங்க, அது வந்து உங்களுக்கு முக்கியம். இப்ப கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பிசினஸ் ஸ்தாபிக்கிறது வீட்டுக்கிட்டேயே ஒரு ஆபீஸை போட்டு வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டா கூட பண்றாங்க. லோக்கல்ல நான் பண்ணிக்கிறேன், வீடு எங்க ஊர் விட்டு நான் எட்டா போக முடியாது, அப்படி கொஞ்சம் பேர் பண்றாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. பிசினஸ் மேல வந்தா அதை வச்சா நம்ம பெருசா எடுத்துட்டு போகலாம். ஆனா எனக்கு தெரிய லொக்கேஷன் ஒரு 4 இடம் 5 இடம், டைமண்ட் வந்து ஒரு எஜுகேஷன் மீட்டிங் சொன்னபோது சொன்னாரு, 5 இடங்களில் நீங்க வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, 5 இடங்களில் உங்களுடைய பிசினஸ் மையங்களை உருவாக்குங்கன்னு சொன்னார். ஒரு மனிதன் 5 இடங்களிலாவது மினிமம் சொன்னார், மினிமம் 5 இடங்கள்லயாவது நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னார். இப்ப நம்முடைய லொக்கேஷன் எது, நம்ம எங்கிருந்து பிசினஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்கெங்க பண்ண போறோம், எந்தெந்த லொக்கேஷன்ல நம்ம பண்ண போறோம். உதாரணத்துக்கு நான் வந்து ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், இந்த மாதிரி ஒரு 6 இடத்துல நான் பண்றதை வச்சுக்கலாமே. இந்த 6 லொக்கேஷனுக்குள்ள நான் என்ன செய்யணும்? நான் வந்து பிசினஸை ஃபோக்கஸ் பண்ணி இங்க இருக்கிற ஆட்களை எல்லாம் டெவலப் பண்ணி நான் ஒரு லெவலுக்கு அந்த ஏரியாவை கொண்டுட்டு வரணும். ஒருவேளை என்னுடைய ஃபோக்கஸ் இந்த பக்கம் போயிடுச்சு, எந்த பக்கம் இப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கலாமே, கரூர், வேடசந்தூர், திண்டுக்கல், வத்தலகுண்டு,
அப்புறம் எங்க பெரியகுளம், அப்புறம் வந்து தேனி, அப்புறம் பாளையம், அப்புறம் வந்து கம்பம், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நான் பார்த்தேன். அங்க நான் வந்து என்ன செய்யணும், என்னுடைய பிசினஸ் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அங்கிருந்து நான் என்ன செய்யணும், பிசினஸ் பெரிய பின்னச்சுவர்களை நான் உருவாக்குவதற்கு என்னுடைய லொக்கேஷன் என்னது டெவலப். நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, எஸ்டாப்ளிஷ் லொக்கேஷன். ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். டைமண்ட் சொன்னது 5 இடங்களை செலக்ட் பண்ண சொன்னார். நான் அதைவே உங்களுக்கு சொல்றேன், 5 இடங்களே ஆகிடும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 இடங்களையாவது பிசினஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷனா நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களை பார்க்குறவங்க இந்த 5 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிசினஸ் அந்த இடத்துல இருந்து பெருகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்ம கீழே ஒரு 10 லீடர் இருக்காங்க. 10 பேர் 5 இடத்த ஃபோக்கஸ் பண்ணா 50 இடத்துல நம்ம பிசினஸ் வந்து பெருகும். 50 இடங்களில் நம்முடைய பிசினஸ் வந்து கட்டி எழுப்பப்படும். அப்போ அந்த லொக்கேஷன் அவசியம். நம்ம எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு நாம் இப்போ ஜிக்ஜாக்கா பண்ண வேண்டாம். ஜிக்ஜாக்கா பண்ண என்ன ஆகுன்னு கேட்டா, உங்களால பொருள் சப்ளை கொடுக்க முடியாது, உங்களால மீட்டிங் சப்போர்ட் கொடுக்க முடியாது, உங்களால டீமை போய் எடுத்து மேலே கொண்டுட்டு போக முடியாது, சிரமப்பட்டு போவீங்க. உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்றேன் நான், சென்னையில் ஒரு டீமு, அப்புறமேலுக்கு ஒரு டீம் எங்க கோயம்புத்தூர்ல ஒரு டீமு, அப்புறம் ஒரு டீம் மதுரையில் ஒரு டீம், இந்த மாதிரி முக்கோணமா ஜிக்ஜாக்கா நீங்க பண்ணுனா நீங்க டயர்ட் ஆகி போயிருவீங்க. அதனாலதான் உங்களுடைய லொக்கேஷன் எதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. உங்க லொக்கேஷன் அது வந்து முக்கியம். எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்றீங்களோ அங்க நம்ம பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த லொக்கேஷன் மினிமம் 5 பண்ணணுங்கிறத டைமண்ட் சார் சொன்னது. ஒரு லொக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கூட நீங்க பண்ணலாம், 5 இடத்துக்கு போகலாம். நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, ஈரோட மையமா வச்சுட்டு ஈரோட்ல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் எதுன்னு கேட்டா திருச்செங்கோடு. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே திருச்செங்கோட்டுல இருந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஆத்தூர், ராசிபுரம், ஆத்தூர், அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல இருந்து எனக்கு கெங்கவள்ளி வந்துச்சு. கெங்கவள்ளியில இருந்து தெடாவூர் வந்துச்சு. தெடாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து காமநாயக்கன்பட்டின்னு ஒரு ஊர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிருந்து நேரா பெரம்பலூர் வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பாடாலூர், திருச்சி, இப்படிதான் எனக்கு லொக்கேஷன் அப்படியே செட் ஆகி போச்சு. நான் அப்படியே இங்க இங்க கார் எடுத்தா எங்க வரைக்கும் நான் வந்து திட்டக்குடி திட்டக்குடி வரைக்கும் கூட நான் அப்படியே போயிட்டு திட்டக்குடியில் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம புரத்தாக்குடியில் இருந்துச்சு. எல்லா இடங்கள்லையும் வந்து பியூசிகள் ஓப்பன் ஆச்சு. 23 பியூசி ஓப்பன் ஆச்சு. ஒரு இடத்துல திருச்செங்கோட்டில் ஆரம்பிச்சது, ஒரு மிலிட்ரிக்காரர் ஆரம்பிச்சார் பிரகாஷ்னு. அவர் மூலமா மணின்னு ஒரு மிலிட்ரிக்காரர் வந்தார். அவர் சேலத்துல இருந்து ஆத்தூர், அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம பண்ணக்கூடிய இது வந்து ஜிக்ஜாக்கா இல்லாம வரிசையா இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸை வரிசையா அப்படியே நம்ம போய் தங்கி பண்றதுனா கூட அப்படி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜெகதீஷ் சார் எடுத்துட்டீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே லைன்ல போய் கடைசியில எங்க ஓசூர் வரைக்கும் போயிட்டார். அது மாதிரி ஒரு பிசினஸ்ல நம்ம ஒரு ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், பிசினஸ்ல ஒரு பெரிய அளவுல நம்மளால அதை கட்டி எழுப்பி கொண்டு போக முடியும். நம்ம காலில் நிற்கணும். சொந்த காலில நில்லு, சுத்தும் பூமியை வெல்லு. அதுதான் அது பாட்டா இருந்தா கூட அது மிகப்பெரிய ஒரு பஞ்ச் அது. அதனால எஸ்டாப்ளிஷ் லொக்கேஷன், இது வந்து பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 6, டெவலப் மார்க்கெட்டிங். நம்முடைய மார்க்கெட்டிங் பிளான் நம்ம என்ன செய்யணும். ஆர்சிஎம் பிசினஸ்ல மார்க்கெட்டிங் பிளான் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்டிங் பிளான் வச்சுதான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். வெகு பேர்த்துக்கு மார்க்கெட்டிங் பிளானே அத்துப்படி கிடையாது. மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னே தெரியறது இல்லை. அறுத்து போட்ட கோழியாட்டம் அந்த பக்கம் இந்த பக்கம் சங்கு சங்குன்னு குதிக்க தெரியுதா இல்லாம, இந்த பிசினஸை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணா எவ்வளவு காசு கிடைக்கும், நம்ம வந்து பின்னடிக்கணும்னா என்ன செய்யணும், பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பின்னடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒருவேளை பின்னடிக்க முடியும்னா அந்த ஸ்லாப்லயாவது வந்து நின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பின்னச்சீவரா ஆகிறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளவு பண்ணணும், அதே மாதிரி பின்னச்சீவ்மெண்ட் எத்தனை பின்னச்சீவ்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி அந்த பின்னச்சீவ்மெண்ட் எல்லாம் கடந்து போனால் எவ்வளவு வருமானம் வரும், இந்த வருமானம் வரக்கூடிய ஸ்டேஜுக்கு நாம் என்ன பண்ணணும், எத்தனை முதலீடுகளை ஓப்பன் பண்ணணும், எவ்வளவு பேர்த்த நம்ம கீழே கொண்டுட்டு வரணும், எவ்வளவு கஸ்டமர்கள் உருவாக்கணும், அதே மாதிரி எவ்வளவு வந்து டிஸ்பிளே வால்களை உருவாக்கணும், எவ்வளவு டைமண்ட் கிளப்பர்களை உருவாக்கணும், எவ்வளவு கன்சிஸ்டன்சிகளை உருவாக்கணும். இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் நம்ம முதலாவது தெரியணும். மார்க்கெட்டிங் பிளான் நம்ம ஒரு லெக்கு போடுறோம், 2 லெக்கு போடுறோமா, 3 போடுறோமா, 4 போடுறோமா, சன்ஃப்ளவர் போடுறோமா, இதெல்லாம் முழுசும் நம்ம வந்து என்ன செய்யணும், புரிஞ்சுக்காம ஒரு பிளானை வந்து நம்ம பெருசாக எடுத்துட்டு போய் பிளான் வச்சு ஜெயிக்க முடியாது. நானானாலும் சரி, ஜெகதீஷ் சார் ஆனாலும் சரி, நம்ம சீனியர் அச்சீவர்கள் யார் ஆனாலும் சரி, அப் டு டைமண்ட், கோபா சார், டைமண்டு,
மூர்த்தி சாரு, ரஞ்சித் சார் எல்லாமே 2 லெக் தான் போட்டுருக்குறோம். 2 தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா 2 லெக் தான் போட்டுக்கிறோம். எதனால 2 லெக் போடுறோம்னா, 3வது ஒரு ஆள் கிடைக்கிறது நாங்க 2ல ஏதோ ஒருத்தர் கீழே கொடுக்குறோம். 4வது ஒரு ஆள் கிடைக்க வந்தாருன்னா அவர் இந்த 2ல ஏதோ ஒருத்தர் கீழே கொடுக்குறோம். அப்போ மேல உள்ள ஆளுங்க வளர வளர ஆரம்பிக்கிறாங்க. கீழே நம்ம டெப்த்தில் ஃபோக்கஸ் பண்ண மேலே இருக்கிற ஆளுகளுக்கு வேலை ஈஸியாக இருக்குது. கேரி ஃபார்வர்ட் ஆக விடாத ஆளுகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய செகண்ட் லெக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேலே வரும். அப்போ மார்க்கெட்டிங் பிளானை நம்ம புரிஞ்சு மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னே தெரியாமல் ஆர்சிஎம் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொஃபைலு, அப்புறம் வந்து ப்ரொடக்ட் பிளான். இந்த பிளான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிளானை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு மார்க்கெட்டிங் பிளான் தெரியாம பிசினஸ் பண்றது கண்ணை கட்டிக்கிட்டு நாம என்னது கிணத்துல விழுகிற மாதிரி தான். எப்படியோ நீச்சல் தெரியும், அதுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு விழுந்து நீஞ்சோணுங்கிற அவசியம் இல்லை. பிளான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம அழகா கீழே விழுந்து கீழே குதிச்சு அழகா நீஞ்சி மேலே வரலாம். அப்போ கண்ணை கட்டிக்க வேண்டிய அவசியம், கண்ணை கட்டி கீழே விழுகிறதும் மார்க்கெட்டிங் பிளான் இல்லாமல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான். அதனால மார்க்கெட்டிங் பிளானுக்காக நீங்க என்ன செய்யணும், ரிஸ்க் எடுக்கணும், கத்துக்கணும். அதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும், அரைகுறையா கத்துக்கிட்டு அரைகுறையா பண்ணக்கூடாது. மார்க்கெட்டிங் பிளான் அரைகுறையா கத்துக்கிறதுனால என்ன உண்டாகும்னு கேட்டா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம அரைகுறையா தான் செய்வோம். முழுமையா செய்யறதுக்கு நம்மளால முடியாம போயிடும். அரைகுறையா செய்யறத விட மோசம் வேற. இப்போ ஒரு கிணறு தாண்டணும், அந்த கிணறு பாதி தானே எப்படி இருக்கு, பாதி கிணறு தாண்டனே எப்படி இருக்கு, உள்ளதான் ஒழுகணும். அது மாதிரி தான் மார்க்கெட்டிங் பிளான். பாதி தெரியும் சார், ஆனா மீதி தெரியாது சார். பாதி தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லை சார். பாதி தெரிஞ்சா பாதி கிணறு தாண்ட முடியும், அவ்வளவுதான். அப்புறம் உள்ளதான் விழுகணும். அதனால மார்க்கெட்டிங் பிளானை பாதி தெரியக்கூடாது. மார்க்கெட்டிங் பிளானை முழுசும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால பெரிய லெவலில் இந்த பிசினஸ் எடுத்து போக முடியும். அப்போ மார்க்கெட்டிங் பிளான் கற்றுக்கணும். அதில் வந்து அத்துப்படியாக இருக்கணும். யாரும் நம்மளை குழப்பிடக்கூடாது. மார்க்கெட்டிங் பிளான் சார் எனக்கு அவ்வளவா தெரியல சார், அவருக்கு குழப்பி விட்டார் சார். என்னை வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் நான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷத்தில் ட்ராவல் பண்ணிட்டு, இந்த 16 ஆண்டு காலத்தில் என்னை எத்தனை பேர் என்னென்ன பிஸ்னஸ் கூப்பிட்டாச்சு. சும்மா நீங்கள் ஆர்சிஎம்மும் பண்ணிக்கோங்க, இந்த அனாவசியத்தையும் கொஞ்சம் பண்ணுங்க. ஆர்சிஎம் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ல இருக்கட்டும், அனாவசியம் சைடு சப்போர்ட் ஆகும், உங்களுக்கு பெட்ரோல் செலவுக்கு ஆகும், உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் கூட பிள்ளைகளுக்கு காலேஜ் செலவுக்கு ஆகும். இப்படியெல்லாம் கூப்பிட்டாளுங்க நிறைய இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து உண்ண உடுக்க இருக்க படுக்க எல்லாத்துக்கும் ஆர்சிஎம் போதும். என் பிள்ளைகள் படிப்புக்கு ஆர்சிஎம் போதும், நான் வீடு கட்டுறதுக்கு ஆர்சிஎம் போதும், நான் நிலம் வாங்குறதுக்கு ஆர்சிஎம் போதும், நான் வந்து பயணம் பண்ணுவதற்கு ஒரு கார் வேணா ஆர்சிஎம்மே போதும். அப்படி நான் நின்னதுனால ஏன்னு கேட்டால் எனக்கு பிளான் தெரியும், மார்க்கெட்டிங் பிளான் தெரியும். எவ்வளோ பண்ணால் எவ்வளோ காசு வரும், இந்த மாதம் எவ்வளோ கொண்டுட்டு வந்தால் இந்த வருமானம் எவ்வளோ வரும். இப்போ மார்க்கெட்டிங் பிளான் தெரியாத ஆளுகளுக்கு அவங்க வருமானம் என்னன்னே கூட தெரியாது. இந்த மாதம் எவ்வளவு சம்பாதிப்போன்னு கேட்டு பாருங்க, பாம்பேம்பாங்க, பப்பரப்பேம்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. மார்க்கெட்டிங் பிளான் தெரிஞ்சிருந்தா அவங்களுடைய பிஸ்னஸ்னுடைய லெவலை பொறுத்து அவங்க ஸ்லாப்பில் நிற்கலாமா, இல்லைன்னா பின்னல் நிற்கலாமா, இல்லைன்னா வந்து என்னது அடுத்த ராயல்ட்டியில் நிற்கலாமா, இல்லைன்னா ராயல்ட்டியில் 3% நிற்குதா, 4, இதெல்லாம் வந்து பிளான் தெரிஞ்சிருந்தா தான் முடியும். மார்க்கெட்டிங் பிளான் தெரியாமல் இது எதுவுமே நம்ம பண்ணிட முடியாது. ஆகையினால அது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்டிங் பிளான் வேணும். மார்க்கெட்டிங் பிளான் வந்து தெளிவாக தெரியாமல் ஆர்சிஎம் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் போக முடியாது. அதனால மார்க்கெட்டிங் பிளானை முழுசும் வந்து என்ன செய்யணும், டெவலப் பண்ணி புரிஞ்சுக்கணும். டெவலப் யுவர் மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் நீங்கள் பெரிய அளவில் டெவலப் பண்ணணும். அந்த பிளான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும், பிளான் படி டீம் அமைச்சு பிளான் படி வளர்ந்து பிளான் படி. ஏழாவது பாயிண்ட், பில்ட் யுவர் கஸ்டமர் பேஸ். எழுதிக்கோங்க சார். உங்க காலில் நீங்க நிக்கணும்னா உங்க கஸ்டமரை வந்து பெருசா கட்டி எழுப்பணும். அதாவது நியூ ஜாயினிங்க நீங்க சும்மா பட்டையா எடுத்து வைக்கணும், அது பாட்டுக்குள்ள அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அள்ளி போட்டீங்கனாலும் காசு ஆயிட்டு, எவ்வளவு பேர் தள்ளி உள்ள போட்டாலும் அது காசு ஆயிட்டு. கொஞ்சம் பேர் வந்து என்ன ஆவாங்க, பர்ச்சேஸ் பண்ணி நின்றுப்பாங்க, கொஞ்சம் பேர் டிஸ்பிளே வால் எடுப்பாங்க, கொஞ்சம் பேர் டைமண்ட் கிளப் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் கன்சிஸ்டன்சிக்குள்ள வருவாங்க, கொஞ்சம் பேர் பின் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வருவாங்க, கொஞ்சம் பேர் ஒயிட்டல் வந்தா போதும் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து என்னது டைமண்ட் ஆக வரைக்கும் நான் விட மாட்டேன்னு வந்து நிற்பாங்க. இது எல்லாரும் எங்கிருந்து வருவாங்கன்னா கஸ்டமர்ல இருந்தா வரணும். எனவே பில்ட் யுவர் கஸ்டமர் பேஸ். அடிப்படை என்னன்னு கேட்டா உறுப்பினர்களை சேர்ப்பதுதான். உங்க கஸ்டமர்களை எந்த அளவுக்கு இங்க ஏபின்னு சொல்லுவோம் ஆர்சிஎம்ல. ஏபினா அசோசியேட் பையர்கள்.
அசோசியேட் பையர்களை எந்த அளவுக்கு நீங்க ஜாஸ்தி ஆக்குறீங்களோ, கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அசோசியேட் பையர்களை நீங்க ஜாஸ்தி ஆக்காதீங்க, நீங்க போய் ரீட்டைல் பண்ணி அது இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா, உங்க சொந்த காலில் நீங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய டீம் வேணும். இருக்கிற டீமை நம்புனீங்க, அது எப்போ வேணாலும் காலம் வரும். ஏன்னு கேட்டா, இதா பாருங்க, இந்த ஒரு காயின்ஸுங்க, இந்த பிட் காயின் பண்ணீங்கன்னா சீக்கிரமா குட் காயின் ஆயிடலாம் நீங்கன்னு சொல்லி 2 பேர் வருவாங்க. கொஞ்சம் பேர் எதுக்கு சார் இந்த உப்பு மூட்டையை தூக்கிட்டு கிடக்குறீங்க, இந்த மாவு மூட்டையை தூக்கிட்டு சமைக்கிறீங்க, எதுக்கு போய் கார் எடுத்துட்டு போய் அவ்வளவு தூரம் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பண்ண சொல்லி உங்களை யார் அடிக்கிறா? சும்மா பணத்தை கட்டுங்க சார், 6 மாசத்துல டபுள் பண்ணி காட்டுறோம். இப்படி கொஞ்சம் பேர் வந்து நிற்பான். என்ன காரணம்னு கேட்டா, அவனோட 10 பேர் ஓடி போயிடுவான். ஏன்னு கேட்டா, சில காகிதப்பூ கண்ணை சிமிட்டும் போகாதே நம்பினா. காகிதப்பூக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதை வந்து அதையும் விரும்புறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறான். சில காகிதப்பூ கண்ணை சிமிட்டும். காகிதப்பூ அப்படியே கண்ணை சிமிட்டுது. அதனால கொஞ்சம் பேர் அது முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன நமக்கு உண்டாகுது அப்படின்னு கேட்டா, நம்முடைய என்னது ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்முடைய கஸ்டமர்களை அதிகமாக்கிட்டீங்கன்னு சொன்னா, கஸ்டமர் பேஸ் அதிகமாக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த காகிதப்பூவை பார்த்து போற ஆளுகள்லாம் போனா போட்டுன்னு விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய பிசினஸ் நம்ம சொந்த காலில் நின்று ஜெயிக்க முடியும். அதற்கு நம்ம நிறைய கஸ்டமர்களை நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். 100 பேர் வந்தாங்கன்னு வைங்க சார், 100 அவுட் ஆஃப் 100 ஒரு 50 பீப்புள் என்ன ஆவாங்க கேட்டா பர்ச்சேஸோட நின்றுப்பாங்க சார். அந்த 50ல ஒரு 30 பீப்புள் என்ன ஆவாங்கன்னா ஒரு பாதி தூரம் வந்துட்டு மீதி திரும்பி போயிடுவாங்க, ஆர்சிஎம் இருக்க மாட்டாங்க. அப்ப 20 பர்ச்சேஸ் இருப்பாங்க. மீதி 50ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த 50ல ஒரு 10 பேர் மட்டும் நெட்வொர்க்கா வந்து சேருவாங்க. மீதி 40 பேர் என்ன சார் ஆவாங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பேர் வைட்டல் லெவல், கொஞ்சம் பேர் ராயல்டி லெவல், கொஞ்சம் பேர் டெக்னிக்கல் லெவல். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 பேர் ஆட்ட டைமண்ட் வரைக்கும் நான் போறேன்னு சொல்லி வேகமா வந்து நிற்பாங்க. அதுல ஒரு 3 பேர் தான் நெட்வொர்க்கரா வந்து பிசினஸ் பில்ட் பண்ணுவாங்க. 100 பேர் இருந்தா 3 பேர் தான் நெட்வொர்க்கரா வருவாங்க. இதுதான் இந்தியாவுடைய ரேஷியோ. ஆகையினால நீங்க உங்களுடைய கஸ்டமரை வந்து எவ்வளவு வச்சு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க கால் வந்து வலுவாயிட்டு இருக்கு. உங்களுடைய கால் கோடிக்கால் பூதமடா, கோடிக்கால் பூதம். நம்ம வந்து ஒரு பெரிய பூதாகரமான மனுஷனா நிக்கணும்னா நமக்கு நிறைய 2 கால் பத்தாது, கோடிக்கால். கோடிக்கால்னு என்ன அர்த்தம்? சுத்தி நம்ம கஸ்டமர்கள் திருமண நோக்கமெல்லாம் நம்ம டீமா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? திருமண நோக்கமெல்லாம் நம்ம டீமா இருந்தா நமக்கு 2 காலா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த மீட்டிங்ல நிறைய உள்ள இருக்கிறீங்க. உள்ள வந்து நம்ம அச்சீவர் சார் இருக்கிறீங்க, ராயல்டி டெக்னிக்கல், வேடராஜன் சார் இருக்கிறாரு, பிளாட்டினம் அச்சீவர். இப்போ அவர் வந்து தன்னுடைய 2 காலில் நடந்து போய் என்ன செய்யறாரு? பொருள் கொடுத்துட்டு வர்றாரு ஒரு ஆளுக்கு. இப்போ அந்த 2 காலில் நடந்து போய் பொருள் கொடுத்தது வெறும் வேடராஜனுக்காக மட்டும் அவர் போய் கொடுக்கல. வேடராஜனுக்கு மேல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு அதுல 1 பைசா 2 பைசா 3 பைசா போயிட்டே இருக்கும். அவர் 2 காலில் போய் பொருள் கொடுத்ததுல காமராஜுக்கும் 1 பைசா வரும், 1 பைசா வரும். யோசிங்க. அப்போ எத்தனை கோடி கால் இருந்தா நமக்கு எவ்வளவு ரூபா வரும் பாருங்க. அப்போ எவ்வளவு கஸ்டமர்களை முடியுமோ அவ்வளவு அள்ளி போடும். இதான் டைம், இதுதான் நேரம். இப்ப இந்த நேரத்துல நீங்க கஸ்டமர்களை அதிகமா பில்டு பண்ணாம டீம்ல நீங்க சொந்தமா நான் என் காலில் நின்றுருவேன் சார், என்னால வந்து பிசினஸ் எடுத்துட்டு போயிட முடியும் சார். முடியாது, காலை வாயிட்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு சின்ன டீமை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய கனவு காணக்கூடாது. சின்ன ஒரு ஒரு கொடா பகலம் இவ்வளோண்டு காடு இருக்கு, கையகல காடு இருக்கு, கையகல காட்டை வச்சுக்கிட்டு நிலத்தை வச்சுக்கிட்டு கையகல நிலத்தில் நம்ம எவ்வளவு தூரம் வந்து விவசாயம் பண்ணி எவ்வளவு பேர் சாப்பிட முடியும்? அதே மாதிரிதான் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, முழுக்க 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 கஸ்டமர்களை அதிகப்படுத்திக்கணும். நம்முடைய டீம்ல மெம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, ராயல்டி அண்ட் எபோவ் எல்லாத்துக்குமே ஆப்ஷன். உங்க டீம்ல எவ்வளவு பேர் ஜாயின் பர்ச்சேஸ் குரூப்ல போனீங்கன்னா அந்த நீங்க கஸ்டமர் பேஸுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. கஸ்டமர்களை அதிகப்படியான கஸ்டமர்கள் கஸ்டமர்களை நாம கஸ்டமர் பேஸை அதிகப்படியா உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? நம்முடைய கால் வலுவாகும், கோடிக்காலா மாறும். 2 கால் கோடிக்காலா மாறும். ஒரு வேடராஜன் சார் கொடுக்குறாரு, நரேன் சார் கொண்டு போய் பொருள் கொடுக்குறாரு, நரேன் சார் 4 பேர்த்த சேர்க்கிறாரு, வேடராஜன் சார் 4 பேர்த்த சேர்க்கிறாருன்னு சொன்னா அதுல எல்லாம் யாருக்கும் பங்கு இருக்குது? அவங்க 2 காலில் நடக்கிறாங்க. பட் அத்தனை காலம் யாருடைய காலு? அது அத்தனை காலம் வந்து எனக்கும் சொந்தாது. அந்த காலில் அந்த அந்த அவங்க 2 காலம் என்னுடைய காலம் மாதிரி. அதே மாதிரி இப்போ
நம்ம காயத்ரி குமார், குணசுதா மேடம், அது மாதிரி ஜெகதீசன் சாரு, மகாலட்சுமி மேடம், ஆவடி அண்ணன், மீசி அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து சாம் டேனியல் ஐயா, எல்லாருமே என்ன செய்யறீங்க, போய் 4 பேர்த்த சேர்க்குறீங்க, 4 பேர்த்துக்கு பொருள் கொடுக்குறீங்க. உங்க காலில் தான் போறீங்க. அந்த கால் வந்து என்னது, எனக்கும் சொந்தம் இருக்குது, என்னுடைய கால் அங்கேயும் இருக்குதுன்னு அர்த்தம். நான் என் காலில் போய் கொடுத்தாதான் உப்பு கொடுத்ததாக அர்த்தம் இல்லை. உங்க டீம்ல நீங்க நினைங்க, எத்தனை கால் உங்களுக்காக போய் பொருள் கொடுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. உங்க காலில் நீங்க நிக்கணும்னா உங்களுக்காக பொருள் கொடுக்குற கால்களை அதிகமாக்குங்க. உங்க கால்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா உங்களுக்காக ஓடி போய் பிசினஸ் பண்ணக்கூடிய கால்களை அதிகமாக்குங்க. அதுதான் கஸ்டமர் பேஸு. கஸ்டமர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேருங்க, அள்ளி போடுங்க, காசு ஆயிரும். அள்ளி போடாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், யாராச்சும் ஒருத்தர் அள்ளி போட்டு காசு பண்ணிட்டு இருப்பார். இதுதான் வந்து கஸ்டமர் பேஸ் அதிகப்படுத்தணும். பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 8, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிளான் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை வந்து நீங்க மாற்றிக்கொள்வதற்கு திட்டமிடுங்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒண்ணு, முதல்ல வந்து இந்த பிசினஸை எதுக்கு எடுத்தோம், எதை வச்சு இந்த பிசினஸ்ல நம்ம முன்னுக்கு போக போறோம், எந்த இடத்துக்கு நாம் போக போறோங்கிற ஒரு கனவு, அந்த கனவு திட்டத்துக்கு திட்டமிடுங்கன்னு நான் சொன்னேன். 2வது மார்க்கெட்டிங் பிளான் வச்சு திட்டமிடுங்கன்னு சொன்னேன். நடுவால 3வது கடைசியா என்ன சொல்றேன்னு சொன்னா, பிளான் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதற்கு திட்டமிடுங்கள். அது என்ன சார் அப்படி, என்னை நான் என்ன சார் மாத்திக்கிறது? அதாவது நாம வந்து 2 மணி நேரம் ஆர்சிஎம் பண்றோம்னு வைங்களேன், 2 மணி நேரமே போதுன்னு ஒரு ஜோன்ல உட்காரக்கூடாது. அதுக்கு பேர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன கிடைக்குதோ அதோட வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு காலகட்டத்தில் சைபர் வருமானம் ஆயிடும். ஆனா அதற்கு பதிலா நீங்க உங்களை மாற்றணும். எப்படி மாத்தணும்? நான் வேலை செய்ய 2 மணி நேரத்தை இனிமேல் 4 மணி நேரம் ஆக்குறேன். உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா அந்த 1000 ரூபா வருமானத்தை 10,000 வாங்குறதுக்கு என்ன வழி, அதற்கு என்ன மாற்றம் பண்ண வேண்டும், எனக்குள்ள என்ன மாற்றம் வேணும்? நான் நிறைய நேரம் தூங்கிடுறேன், நான் நிறைய நேரம் சோம்பல் ஆகிடுறேன், நான் நிறைய நேரம் என்னுடைய டவுன்லைனோட சண்டை போட்டுறேன், நான் நிறைய நேரம் என்ன செய்யறேன், அனாவசியமான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறேன், நான் நிறைய நேரம் என்ன செய்யறேன், ஆர்சிஎம் விட்டுட்டு வேற எதையோ பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நிறைய நேரம் என்ன செய்யறேன், ஆர்சிஎம்லேயே கூட இருந்தாலும் கூட நான் யாருக்கும் எந்த பொருளும் கொண்டு போய் கொடுக்கல, நிறைய நேரத்தை நான் என்ன செய்யல, ஆர்சிஎம்ல புது நபர்களை சேர்ப்பதற்காக பயன்படுத்தல. இப்படி இருந்தா நாம செய்ய வேண்டியது என்ன, அந்த நிறைய நேரத்தை எதெல்லாம் செய்யலையோ அதை செய்வதற்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ள திட்டமிட வேண்டும். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள திட்டமிடாமல் போனால் நம்ம சொந்த காலில் நிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னு கேட்டா நம்ம கால்களுடைய வலிமை பற்றாது. நம்மை நாமே மாத்திக்கிட்டே இருந்தா, மான் கால்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மானுடைய கால்களுக்கு வந்து என்ன இல்லை, ரெஸ்டே இல்லைனாலும் வலிக்காது. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி வந்து நின்னாலும் மானுக்கு வந்து கால்கள் வந்து வலிக்காது. அது மாதிரி மானுக்கு ஒத்த கால்கள் நமக்கு வரணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு திட்டமிட்டா நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்க எவ்வளவு தூரம் வந்து நடந்தாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்க எவ்வளவு தூரம் பிசினஸ்க்காக அலைஞ்சாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதற்கு திட்டமிட்டுட்டீங்க. இதுதான் நம்ம ஆர்சிஎம்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆர்சிஎம்ல திட்டமிடாமல், ஆர்சிஎம்ல நம்மை நாமே மாற்றிக்கொள்ள திட்டமிடாமல் சொந்த காலில் நின்று பிசினஸ் பண்றது முடியாத காரியம். எனவே நான் 8 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். 8மே வந்து என்னது, சொந்த காலில் நின்று சுத்தும் பூமியை வெல்லு. சுத்தும் பூமியை வெல்லுவதற்கு முதல் நமது, எனக்கு வந்து லீடர் சப்போர்ட் இல்லை சார், அவர் சப்போர்ட் இல்லை, இவர் சப்போர்ட் இல்லை, அவர் சொல்லி கொடுக்கல, இவர் சொல்லி கொடுக்கல, யாரும் நம்ம கதவை தட்டி பணக்காரன் ஆயுது, உன்னை நான் பணக்காரன் ஆக்கிறவா அப்படின்னு எல்லாம் யாரும் கூட்டிட்டு போய் வம்புல உட்கார வச்சு, தயவு செய்து இந்த பல கோடி ரூபாய் நீ வச்சு பொழைச்சிக்கோ, நான் வந்து இந்த 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 பணத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தடுமாறி இருந்த, நீயாவது வச்சுக்கோ அப்படின்னு யாரும் வந்து நம்மளை கூட்டிட்டு போய் அந்த மாதிரி நமக்கு விருப்பம் இல்லாம பணத்தை நம்ம கையில் கொடுத்து நீ வந்து நீ விரும்புற வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, இந்த பணத்தை நான் என்ன செய்யறேன் சும்மா கொடுக்குறவனுக்குன்னு 1 ரூபாய் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம நம்முடைய காலில் நிக்கணும்னு சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 8ஐயும் ஃபாலோ பண்ணாத ஒரு ஆளு சுயமா பிசினஸ் பண்ணுவதற்கு ஃபிட் இல்லை. அவரு சுயமா நீ நிக்க முடியாது. ஏதோ ஒருத்தர குறை சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒன்னா வந்து அப்ளைன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா கூட வந்து ஆள் சொல்லுவாரு, நேற்று சேர்ந்த ஒரு புது ஆளும் சொல்லி அவர் வந்து குறை சொல்லிட்டு இருப்பாரு, இல்லைன்னா கடையை வச்சுட்டேன் சார், ஆனா நான் இந்த கடையை வச்சுட்டு எங்கேயுமே போய் யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்கலைங்க சார், கடையை வச்சுட்டேன், கடையை வச்சுட்டு நான் எங்கேயும் போய் யாருக்கும் ஒண்ணுமே நான் கொடுக்கலைங்க சார்,
அதனால என் பொருள் தேங்கி போச்சு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், டிஸ்பிளே வால் வச்சாச்சு. அந்த டிஸ்பிளே வால் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வீட்லயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. டிஸ்பிளே வால் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த டிஸ்பிளே வால் வச்சுட்டு நம்ம ஒரு 10 வீட்டுக்காவது கொண்டு போய் பொருள் கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் தான் டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணிக்கணும். டோரை கொண்டு போய் டோர் ஸ்டெப்ல ஜனங்களை பார்த்து கொடுக்கணும், கொடுக்க தெரியணும். அவங்களுக்கு தான் டிஸ்பிளே வால் மேட்ச் ஆகும். ஆனா அதுல என்ன இருக்கு, ரீட்டைல் பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கு, 8% கிடையாது. அப்ப டிஸ்பிளே வால்காரங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், ஒரு 10 வீட்டுக்காக 1000 ரூபாய் பொருள் விற்கக்கூடிய யோக்கியதை இருந்தால், அந்த கெப்பாசிட்டி இருந்தால் நீங்க டிஸ்பிளே வால் எடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பியூசி எடுக்கிற ஒரு நபர் என்ன செய்யணும், பியூசி 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல வைக்கணும். நிறைய டிஸ்பிளே வால்களை அவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். நிறைய டிஸ்பிளே வால்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். கஸ்டமர் பேஸை அதிகப்படக்கூடிய நபராக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பியூசி என்ன செய்யலாம், எடுத்து பெருசா பண்ண முடியும். பியூசி எடுங்க, அதில் நட்டமே கிடையாது. இப்போ எடுக்கிற எந்த பியூசியில எந்த நட்டமும் இல்லை. அதனால தைரியமா பியூசி ப்ரொமோட் பண்ணுங்க, எடுக்க வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாபம் இருக்கு. 1.5 வருடங்கள் எடுக்க வைங்க. இப்போ நம்ம கம்பெனி வந்து தமிழ்நாட்டின் பக்கம் நிறைய பண்ண வேண்டும்னு தமிழ்நாடு வந்து நம்முடைய டிசிஜி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. சௌரப்ஜி வந்து டிசிஜி விட 100 மடங்கு ஆர்வமா இருக்காரு தமிழ்நாட்டின் மேல. நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா, இந்த பிசினஸை கட்டி எழுப்பி தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவல்ல டீம் வரும்போது, இப்போ நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பின்னு நீங்க மேல இருப்பீங்க. டைமண்ட் பின்னுக்கு நீங்க இன்னும் எத்தனை பின் அடிக்கணுங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ நரேன் சார் இருக்காரு, இப்போதான் வின்னர்ல இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த மாசம் அவர் ஸ்டார் வர்றான்னு வச்சுங்களேன். ஸ்டார்ல இருந்து எத்தனை பொண்ணுன்னு பாருங்களேன். ராயல்ட்டி, அதாவது ராயல்ட்டியில முதல்ல 3%, 4.5, அப்புறம் 6, 8, அதுக்கப்புறம் டெக்னிக்கல்ல அந்த பர்லு, ஸ்டார் பர்லு, அப்புறம் பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம், அப்புறம் சாரி பர்லு, ஸ்டார் பர்லு, எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, அதுக்கப்புறம் வந்து ரூபி, ஸ்டார் ரூபி, அதுக்கப்புறம் என்னது சப்பையர், ஸ்டார் சப்பையர், டைமண்ட். 14 ஸ்டெப் இருக்கு. அந்த 14 படி ஏறணும். அதுக்கு என்ன செய்யணும், அவரு 14 படி தான் இருக்குது டைமண்ட் அடையிறதுக்கு. இன்னும் ஒரு படியா ஏறும்போது 3 படி மேல 4 படி வந்துட்டாரு. யாரு, பிளாட்டினம் வந்துட்டாரு வேல்ராஜன் சார். அவருக்கு இன்னும் எத்தனை 10 படி ஏறணும் டைமண்டு. அப்படித்தான் ஒருத்தரும் உங்களை நீங்களே என்ன செய்யணும், ஆசுவாசப்படுத்திக்கணும். ஜெகதீஷ் சாருக்குன்னு எத்தனை படி இருக்குது, ஸ்டார் பார்ல வந்துட்டாரு. இப்போ அப்கமிங் எமரால்டு அவருக்குன்னு எத்தனை படி இருக்குது, ஸ்டார் எமரால்டு, ரூபி, ஸ்டார் ரூபி, சப்பையர், ஸ்டார் சப்பையர், டைமண்ட்னா 6 படி ஏறினாருன்னா அவர் முடிஞ்சது. அவர் டைமண்ட் ஆயிட முடியும். மகா கோல்டுக்கு வந்துட்டாங்க. அவர் மீச ஸ்டார் பிளாட்டினா. அவர் பரலுக்கு வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை படி, அவரு கம்மி தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான். 10 படிங்கிறது இன்னொரு 2 படி சேர்த்து 12 படி இருக்கு. அவர் இப்போ வந்திருக்கிற படிக்கட்டுக்கெல்லாம் 6 படி வந்திருந்தீங்கன்னா மீதி எத்தனை இருக்கு, 8 படி இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. ஒருத்தரும் உங்க பின்னில் இருந்து கால்குலேட் பண்ணுங்க டைமண்டுக்கு. உங்க டைமண்ட் உங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். டைமண்ட் அடையணுங்கிற ஆளுங்க நீங்க என்ன செய்யணும், எனக்கு மேல நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உங்கள் மத்தியில் என்னுடைய இதை வந்து முடிக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு மேல 5 டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இருந்தாங்க. 5 டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஒரு மேடையில ஒரு கூட்டம் நடந்ததுன்னு சொன்னா, நான் முதல்ல பேச மாட்டேன். எப்படின்னு கேட்டா, முதலாவது ஸ்ரீநாதன் வெல்கம் பண்ணி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் மூர்த்தி சார் கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு மைக்கை வந்து எங்க கொடுத்துருவாருன்னு கேட்டா, ஒரு அசோக் கிட்ட கொடுத்துருவார். அசோக் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, உடனே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவார். எனக்கு அப்புறம் விரிவாக பேச நம்முடைய காமராஜ் சார் இருக்கிறதுனால நான் என்னுடைய சிற்றுரையை முடித்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு என்கிட்ட நான் ஒரு ஆள் 1.5 மணி நேரம் பேசுவேன். நான் எனக்கு மேல அச்சீவர்கள் இருந்த காலத்திலும் நான் அப்படித்தான் இருந்தேன். பெருமைக்காக நான் அதை சொல்லல. நான் இந்த பிசினஸ்ல வந்து ஆர்சி பிசினஸை கத்துக்கிட்ட எதுக்காகன்னு கேட்டேன், என் டீமுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆர்சி பிசினஸ்ல பேசி பழகின எதற்காகன்னு கேட்டா, என்னுடைய டீமை பெருசா வளர்க்கணுங்கிறதுக்காக. ஆர்சி பிசினஸுக்குள்ள இன்னும் டவுட் இருக்கிற விஷயங்களை எல்லாவற்றுக்குள்ளும் போய் வந்தேன். எதற்காகன்னு கேட்டா, என்னை ஒரு ஆள் சந்தேகம் கேட்டா எனக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண தெரியணும். அதற்காக நான் அந்த வேலையில நான் ஈடுபட்டேன். காரணம், என்னுடைய கனவு என்னவா இருந்ததுன்னு கேட்டா, சாதாரணமான நிலையில் இருந்த நான் அசாதாரணமான நிலையை எட்ட வேண்டும். சாதாரணமாக தொடங்கின என்னுடைய வாழ்க்கை ஒரு அசாதாரணமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம்ங்கிறதல்ல வாழ்க்கை. பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம், வாழ்ந்தோம்ங்கிறத வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்க வேணும். நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்னு ஒரு லட்சியம் நிறைந்ததா இருக்க வேண்டும். லட்சியங்கள் நிறைய இருக்குது. அந்த லட்சியங்களை பூரா பொது தளத்துல அடிக்கடி சொன்னா வெகு பேரத்துக்கு வந்து அது பரவாயில்லைன்னு தோன்றது.
வெகு பேரத்துக்கு வந்து அது மோசம்னு தோன்றது. ஆனாலும் என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனத்தை நிறுவ வேணும். அதுல சர்வஜனமும் அதுல வந்து படிக்க வேணும். அதற்காக நான் வந்து ஒரு பெரிய அளவுல திட்டமிட்டு ஒரு ஆதரவற்ற ஒரு பெரியவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஆதரிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை நிறுவனம். இதெல்லாம் என்னுடைய லட்சியங்கள். கண்டிப்பா நான் அதை செய்துட்டு தான் போவேன். 100% அதற்காக நான் சேமிக்கிறேன். அதற்கான ஒரு லட்சிய பயணத்தை ஏன்னா நம்ம பொறந்துட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல பிஎஸ்ஜி கோவிந்தராஜ் நாயுடு, பிஎஸ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்க. பிஜிஆர்சி, பிஎஸ்ஜி காலேஜ், பிஎஸ்ஜி ஆஸ்பத்திரி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து பிஎஸ் கோவிந்தராஜ் நாயுடுன்னு அவர் பேர். பல கோடி சொத்துக்களை சேர்த்துட்டார். சேர்த்துட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார். சொத்துக்களை பிரிக்கிறதுல பிள்ளைகள் 4 அவருக்கு. சொத்துக்களை பிரிக்கும் போது அந்த பிள்ளைகள் 4 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எந்த விதமான சண்டையெல்லாம் பிரிக்கிறார். 4 போடல, 5 பங்கா போட்டாங்க. 4 பங்கா போடாம சொத்துக்களை 5 பங்கா போட்டாங்க. அதுல ஒரு பங்கு பிஎஸ்ஜி, யாரு செத்து போன பிஎஸ்ஜி பேர்ல ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கு பணத்தோட கொஞ்சம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் நிதி திரட்டி அவங்க கல்வி நிறுவனங்களை சர்வஜன பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இத்தனை நிறுவனங்கள் வந்துச்சு. பிஎஸ்ஜி இறந்து அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. உள்ளதான் அவருடைய கல்லறை இருக்குது. இப்ப கூட அவர் வந்து இறந்தும் பேசுகிறார், இறந்தும் வாழ்கிறார், இறந்தும் வந்து என்னது அவருடைய பெயர் விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் செத்து தான் போயிட்டாரு. ஆனா சொத்தை விட்டுட்டு போனாரு. அந்த சொத்து வந்து என்ன செய்துட்டு இருக்குது, அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறது. மக்கள் சேவையின் மூலமாக நாமளும் வந்து இறந்தாலும் வாழ முடியும். எப்படின்னு கேட்டா, இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது விட்டுட்டு போனா, ஏதாவது செஞ்சுட்டு போனா, அதுக்கு என்ன செய்யறது? நம்ம ஒரு மந்திரியாகி செய்ய முடியுமா? மந்திரியான அடுத்த 5 வருஷத்துல மறுபடியும் இன்னொரு ஆள் வந்து பிடிச்சி உள்ள போடுறான். அதனால மந்திரியாகி எல்லாம் நம்ம பண்ண முடியாது. இது பியூர் ஒயிட் மணி. ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம சம்பாதிக்கிற பணம் பியூர் ஒயிட் மணி. ஒவ்வொரு வருடமும் அழகா நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து நம்முடைய பணத்தை வந்து ஆடிட்டர் மூலமாக நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றோம். முறையா கவர்மெண்ட் வந்து 40% அலோவ் பண்றான். நம்முடைய பிடித்தத்துல 40% மட்டும் அலோவ் பண்ணிட்டு 60% அவரை பிடிச்சிக்கிறான். இப்போ நமக்கு ஒரு திருப்திகரமான, ஏன்னா எந்த இடத்துலையும் நம்மளை வந்து ரைடு பண்ண முடியாது. நமக்கு ஏதா இவ்வளவு சொத்துன்னு ஒன்றும் கேட்ட முடியாது. பியூர் ஒயிட் மணியில் சம்பாதிக்கிறோம். இதை நம்ம சௌகரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போக முடியும். எனவே நண்பர்களே, இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் வாய்ப்பு ஒரே மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் யாரு வாழ்றாங்க அப்படின்னு கேட்டா, யாருக்கு வந்து ஆர்சிஎம் வந்து கொடுத்து வச்சிருக்குதுன்னு கேட்டா, தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறவங்களுக்கு தான். டைமண்ட் சொந்த காலில் நின்னார். ஒரு சாதாரணமா நீங்க 2ஆம் தேதி வரக்கூடிய கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய டெஸ்டமனி கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு முறையும் அவர் டெஸ்டமனி சொல்லும் போதும் எனக்குள்ள நான் இப்படி இது பாருங்க, விரலை இப்படி வச்சு பாத்துக்குவேன். எனக்குள்ள என்னை நானே இப்படி வச்சு பாத்துக்குவேன். நீ இப்படி நிப்பியாயா, நீ இந்த மாதிரி வருவியா, நீ இந்த மாதிரி பெருசா வந்துருவியான்னு என்னை நானே கேட்டுக்குவேன். எனக்கு அப்படி ஒரு ஆர்வம். என்னன்னு கேட்டா, சொந்த காலில் நின்று இருக்கிறார் அவர். டைமண்ட் மட்டும் இல்ல, கோபா சார்ன்னு சொன்னா 15 நாள் என்னோட சுத்துவார் இங்க தமிழ்நாட்டுல பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இன்னும் சொல்ல போனா ஒரு சட்டையை டபுள் கலர் சட்டை போட்டு வருவாரு. ஒரு சட்டை 3 நாளைக்கு போட்டிருப்பாரு. 3 நாள் முடிஞ்ச உடனே என்ன செய்வாருன்னு கேட்டா, மீதி இன்னொரு 3 நாள், ஏன்னா நாங்க துவைச்சு போடுறதுக்கு நேரம் கிடைக்காது, இன்னொரு 3 நாள் திருப்பி போட்டு காலர் இப்படி திருப்பி போட்டு டையை கட்டிக்குவாரு. அப்படி ஒரு 3 நாள் போகும். ஒரு நாள் இடையில ரெஸ்ட் போடுவான். அந்த ஒரு நாள் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க ஃபீல்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க நினைச்சு பாருங்க, சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னா நமக்கு என்ன இருக்க வேணும்? நமக்கு ஒரு திட்டம் இருக்கணும். இந்த பிசினஸ் மூலமாக நம்ம என்னத்தை செய்ய போறோம், என்னத்தை சாதிக்க போறோம், என்னத்தை பண்ண போறோம், எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படி ஓட போறீங்க. கொஞ்ச நாளைக்கு ஓடுங்க, அதுக்கப்புறம் டீம் உங்களுக்காக ஓடிட்டு இருக்கும், நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க. கண்டிப்பா இந்த ஒரு பேசிவ் இன்கம் தான் ஆர்சிஎம்ல வந்து பேசிவ் இன்கம் வாங்குற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க, இந்த கூட்டத்திலே இருக்கிறாங்க. அப்ப இந்த பேசிவ் இன்கம் உங்களை நோக்கி வரணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 8 பாயிண்டையும் கடைபிடிங்கள் நண்பர்களே. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு, பெரிய எதிர்காலம் இருக்கு, பெரிய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுடைய கனவு நனவாகட்டும். உங்களுடைய கனவை நீங்க வந்து பலப்படுத்திக்கங்க. தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. இதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போன விஷயம். எனவே கனவு காணுங்க. அவர் இளைஞர்களை பார்த்து சொன்னார் கனவு காணுங்கள்னு. நான் வந்து எல்லாரும் உள்ளத்தில் குழந்தையடின்னு எல்லாரையும், நான் இப்ப ஆவடி மீசி முதற்கொண்டு இருக்கிற அத்தனை பேரையுமே நான் வந்து அன்பா சொல்றது என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் வந்து வாலிபர்களாவே நான் உங்களை கருதுறேன். வயசு ஒரு கவுண்டிங் தான். அதனால
தாராளமா நீங்க என்ன செய்யுங்க, கனவு காணுங்கள். உங்கள் கனவு நினைவாகட்டும். காரணம் என்னன்னு கேட்டா, நாம் இல்லாவிட்டாலும் நம்முடைய சந்ததி நம்மை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஒருத்தர் இருந்தாருங்க, இவர்னால தாங்க நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம்னு சொல்ல வேணும். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பு தான் ஆர்சிஎம். இந்த ஆர்சிஎம்ஐ கெட்டியா பிடிச்சிக்கங்க. உங்க சொந்த காலில் நில்லுங்க. சுத்தும் பூமியை வெல்லுங்க. வெற்றி. நன்றி நன்றி நண்பர்களே. நான் அண்ணன் ஆவடி கை தூக்கிட்டாரு. அவர் நான் அன்மியூட் பண்றேன். வாங்கண்ணா. ஐயா ஐயா மகிழ்ச்சியான மதிய வணக்கம். கேக்குதுங்களா அண்ணா? பேசுங்கண்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா, கேக்குதுண்ணா. ஓகே ஐயா, இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவு நம்ம எவ்வளவு சிறப்பா இந்த சொற்பொழிவு நடத்திருக்கீங்க. ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், டீம் கட்டணும், யாரையும் நம்பக்கூடாது, தன்னம்பிக்கையோட வாழணும், தனியா வாழணும், யார் இருந்தாலும் இல்லை நான் வாழ கத்துக்கணும் தன்னம்பிக்கை விட்டீங்க. யாரு கூட இருந்தாலும் நல்லதுதான். சப்போஸ் அவங்க யாருமே இல்லைன்னா கூட நான் ஜெயிக்கணும்ன்ற வெறித்தனத்தை தூண்டி விட்டுருக்கீங்க. உண்மையிலே என்னுடைய சொற்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு பதிவு, ஒரு வைரக்கல்லுல பதிக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா, ஜாலியா, அழகா, ரொம்ப இளமையோடு பேசியிருக்கீங்க. உங்க முகமும் இளமையா இருக்கு, போட்டும் அழகா இருக்கு. அந்த மஞ்சள் கலர் டை அது மேல சூப்பரா இருக்கு. அந்த மேல அப்படியே எம்ஜிஆர் கை கட்டுற மாதிரி 2 கையை கட்டி வேற உட்காடுறீங்க. நீங்க பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குயா. உண்மையிலே ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். 2 காலில் போய் வேடராஜன் வேலை செய்யறாருன்னு சொன்னீங்க, ஒர்க் பண்றாருன்னு சொன்னீங்க, சம்பாதிக்க. இன்னைக்கு கூட 3 மீட்டிங் முடிச்சுட்டு வெயிலும் பார்க்காம 3 மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் இப்போ ஓகே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வேதராஜ் சார் 2 காலில் போறேன், நான் 4 காலில் போறேன் சார். 4 கால் எப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். 4 காலில் போறேன் சார். 4 கால் 4 கையில போறேன் சார். நான் சொல்லுங்க, நீங்களே வாய் தந்து சொல்லுவீங்களே. ஆமா ஆமாண்ணா. அண்ணா நீங்க 4 கால் இல்லைண்ணா, நீங்க வந்து ஸ்கூட்டர்ல போறீங்க. அதுவும் கூட இல்ல அர்த்தம். நீங்க போறதா அர்த்தம் இல்ல, எனக்காக நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா டிவிஎஸ் எக்ஸல் ஹெவி டியூட்டி தான். இன்னைக்கோ 10-15 வருஷமா அதை மெயின்டைன் பண்றேன். எனக்கு 2 காலு, என்னுடைய உயிரை கொடுத்து என் ஆர்சிஎம் பொருளை சேல்ஸ் பண்ணி என் உயிரை காப்பாத்துற என்னுடைய 2 வீலர், அதுக்கும் 2 காலு, 2 பேரும் சேர்த்து 4 காலு. என் கை 2 கை, என்னுடைய ஹேண்ட்பேக்கு 2 கை, 4 கை. அதை வச்சுதான் இன்னைக்கு ஆர்சிஎம்ல வந்து இன்னைக்கு 25,000 பிவி அடிக்கிறேன்னா அந்த உழைப்பு, அந்த அழகு நல்லா சூப்பரா இருக்கு. அதனால நான் 4 காலையும் வியாபாரம் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் ஒரு சின்ன கருத்தை பதிவு வைக்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க அழகா பேசுனீங்கல்ல, அதனால அந்த நம்ம பிவி இருக்கு இல்லைங்களா, பிவி அது ஒரு ரெக்கார்டா இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு பிகினர் பிவி இருக்கு. பிகினர் ஏ சைடு 15,000 பிவி, பி சைடு 5,000 பிவி, டோட்டல் 20,000 பிவி. இன்கம் 1,000 ரூபாய். ஸ்டார்டர் 30,000 பிவி பிளஸ் 10,000 பிவி, 40,000 பிவி, 2,000 ரூபாய் இன்கம். மூணாவது ஓப்பனர் 50,000 பிவி பிளஸ் 20,000 பிவி, 70,000 பிவி, 3,000 ரூபாய் இன்கம். நாலாவது ஈகிள் 85,000 பிவி பிளஸ் ஒரு 30,000 பிவி, 1,15,000 பிவி, 5,000 பிவி இன்கம். ரன்னர் 1,30,000 பிவி, 40,000 பிவி, 1,70,000 பிவி, 7,000 ரூபாய் வருமானம். வின்னர் 2,10,000 பிவி, 50,000 பிவி, 2,60,000 பிவி, 10,000 ரூபாய் இன்கம். அப்புறம் ஸ்டார், அதுதான் வாழ்க்கையிலே வீட்டில் நம்ம ஸ்டாரா இருக்க மாதிரி ஆர்சிஎல் ஸ்டார் ஆகிறதுக்கான வழி அங்கதான் நம்ம வாழ்க்கையே பிறக்குது. ஸ்டார் 2,80,000 பிவி, 70,000 பிவி, 3,50,000 பிவி, 15,000 ரூபாய் இன்கம். கோல்டு 3,50,000 பிவி, 1,15,000 பிவி, 4,65,000 பிவி, 20,000 ரூபாய் இன்கம். ஸ்டார் கோல்டு 3 லட்சம் பிவி, 1,70,000 பிவி, 5,20,000 பிவி, டோட்டல் பிவி 25,000 ரூபாய் வருமானம். பிளாட்டினம் 3,60,000 3,50,000 பிவி, 2,60,000 பிவி, டோட்டல் 6,10,000 பிவி, 30,000 ரூபாய் வருமானம். ஸ்டார் பிளாட்டினம் நான் அந்த போஸ்ட்ல நான் இருக்கிறேன். ஸ்டார் பிளாட்டினம் இருக்கேன். 3 லட்சம் பிவி, 3 லட்சம் பிவி, 7 லட்சம் பிவி, 40,000 ரூபாய் வருமானம். ரொம்ப 7,000 அந்த 40,000 பல்கா வந்து உட்காருது. ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்புறம் வந்து பேல் 5 லட்சம் பிவி, 5 லட்சம் பிவி, 10 லட்சம் பிவி, 50,000 ரூபாய் இன்கம். அப்புறம் ஸ்டார் பேல் 10 லட்சம் பிவி, 10 லட்சம் பிவி, 20 லட்சம் பிவி, 75,000. அப்புறம் எமரால்டு நீங்க ஐயா உங்களுக்கு தான் அனுப்பித்த சொல்றேன். 22 லட்சம் பிவி, 22 லட்சம் பிவி, 44 லட்சம் பிவி, 1 லட்சம் ரூபாய் வருமானம். அடுத்த ஸ்டார் எமரால்டு 48 லட்சம், 46 லட்சம், 96 லட்சம் பிவி, 1,75,000 ரூபாய். அப்புறம் ரூபி 1 கோடி தான் சார் ரூபிக்கு.
ஆமா ஒரு ஒரு கோடி கோடி ஒரு கோடி. 1 கோடி 2 கோடி 2,50,000 ரூபாய் வருமானம். ஸ்டார் ரூபி 2 கோடி 2 கோடி 4 கோடி 4 லட்சம் ரூபாய் வருமானம். சஃபையர் 5 கோடி 5 கோடி 10 கோடி 8 லட்சம் ரூபாய். ஸ்டார் சஃபையர் 10 கோடி 10 கோடி 20 கோடி 15 லட்சம் ரூபாய். டைமண்ட் ஸ்டார் 25 கோடி 25 கோடி 50 கோடி 25 லட்சம். இது எல்லாரும் வரதுக்கு சாத்தியம். நான் எல்லாரும் வேண்டிக்கிறேன். என் டீமா இருந்தாலும் சரி, கீழே ஏபி இருந்தாலும் சரி, மற்ற டீமா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த டைமண்ட் பின் அறியத்துக்கு வாழ்த்துக்கள். அந்த வெறித்தனத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். அதான் சொல்லுவேன், உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்க்குன்னு சொல்லுவேன், அப்பப்போ சொல்லுவேன் நான். அதனால எல்லாம் வாங்க, ஜெயிக்கலாம், சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். அன்புடன் ஆவடி மிஸ் சுகுமார், ஸ்டார் பிளாட்டினம். நன்றி அண்ணா, நன்றி, சிறப்பு, அருமை. ஒரு பிளானையே சொல்லி முடிச்சிட்டீங்க. வாங்க மைடியர் ஆக்டிவிட்டி. எஸ், தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி காமராஜ் சார். மீசை அருமையா சார் காமராஜ் சொல்லும்போது ஒரு பிளானே முடிச்சு நீங்க தனி ட்ரைனிங்கே கொடுத்துட்டீங்க மீசை. வெரி குட் காமராஜ் சார். நீங்க பேசும்போதெல்லாம் சட்டையை திருப்பி போட்டு துணி துவைக்க நேரம் எல்லாம் போனீங்கன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த பிட்டுகள்லாம் நாங்க 1% கூட ஒன்றும் வேலை செய்யலன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களை உணர வச்சிருக்கீங்க. அதாவது இன்னும் 1% கூட நான் வேலை செய்யல, அதான் உண்மை. அங்கரும் அப்பப்போ சொல்லுவாரு அப்படிதான். பட் எப்படி வேலை செய்யணும், இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுமா? என்னன்னா நீங்க பாதையெல்லாம் நல்லா கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்றதெல்லாம் மாத்தி நல்லா அருமையான ஹைவே போட்டு கொடுத்துட்டீங்க. அதனால அதுல நாங்க பயணிச்சாலே ஜெயிக்கலான்றதுக்கு வழி உண்டாக்கி கொடுத்துருங்க. உங்க இப்போ ஜூம் மீட்டிங்கே அது பக்கா வழி. ஏன்னா இந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு 10 பேரை உட்கார்ந்தா கூட நாங்க சக்சஸ் ஆகுது வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் நீங்க சொல்ற விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரையும் அட்லீஸ்ட் மந்த்லி கொஞ்சம் வாங்க வச்சாலே போதும். இன்னைக்கு கூட வேடராஜன் ஒரு லிஸ்ட் எனக்கு அனுப்பிச்சாரு. அதான் டெர்மினேட் ஆகக்கூடிய லிஸ்ட். இந்த மாசம் ஒரு ஜூன்ல இருந்து சில பேர் டெர்மினேட் ஆகணும். அவங்களுக்கு எல்லாம் உடனே பேசிட்டேன். அதுல ஒருத்தர் அவரு பேசினாரா இல்ல அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணா தெரியல. பட் 6 ஆயில் கேட்டுங்க, 5 ஆயில் கேட்டுங்க. ஸோ அவருக்கு நான் அடிச்சுட்டு பேசிட்டு அவங்க, ஏன்னா அவங்க இன்னொரு பாட்டு நான் கொடுப்பேன் 12 ஆயிலா, அதை பேசிட்டு போய் 12 ஆயிலாவே கொடுத்துருவேன், கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் வே அந்த ஒரு இதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம போய் டெலிவர் பண்ற கொஞ்சம் வேலை. இப்போ இங்க இருந்து 5 இங்க் பேடா நேற்று கேட்டேன். நேற்று ஒண்ணு இல்லை, அந்த சன் நியூஸ்ல வந்தது பாருங்க, ஒரு கப்னால என்னென்ன பிரச்சனை வருது. அதை நம்ம இங்க் பேடாவோட ஹலோ இங்க் பேடாவோட கட்டிங்க இது பண்ணி போட்டு அமுச்சு விட்டேன் எல்லாருக்கும். அதுல 2-3 பேர் உடனே வேணும், 5 வேணும், 10 வேணும்னு கேட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ டெலிவர் பண்ணாலே ஒரு பாக்ஸ் இங்க் பேடா காலி. ஸோ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டாக தான் உங்க மீட்டிங் இப்போ உள்ள வந்தேன். ஏன்னா என் பையனுக்கு ஒரு ஐ டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஐ டெஸ்ட்டுக்கு போன இடத்துல 2 இங்க் பேடா உடனே இருக்க ஒரு வியூ. அது இல்லாம அந்த ஃபைல்ஸ் ஒன்று ஆனதுக்கு அதுதான் திருவள்ளூர்ல ராஜுக்கு சொல்லணும். அங்க அவர் அட்ரஸா கொடுக்க போறேன். என்னன்னா அந்த மாதிரி திருவள்ளூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இங்க் பேடா வாங்கிட்டாங்க, ஃபைல்ஸுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அது அங்க சொன்ன அங்க கடை அட்ரஸ் தர அங்க போய் வாங்கிடுங்க. ஏன்னா நம்ம திருவள்ளூர் போய் கொடுக்க முடியாது. மீசை நோட் தி பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த ராஜு வழியா தான் அது கொடுக்க போறோம். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். இந்த மாதிரி நெட்ஒர்க் ஆஃப் ஷாப்ஸும் நம்ம வச்சுக்கணும் அங்கங்க டெலிவரிக்கு சப்ளைக்கு. இப்போ நாகர்கோயில் கொஞ்சம் எந்திரிக்குது. ஸோ அதனால அவருக்கு ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டாரு இந்த மாதம். ஏன்னா அந்த சாக்கை வச்சு நாகர்கோயில் விசிட் பண்ண போறேன். ஸோ டைரக்டா உங்களோட சேர்ந்து தான், காமராஜ் சாரோடு சேர்ந்து தான் ஐம் கோயிங் டு கோ தேர். ஸோ தட் அந்த லைனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணா இட்ஸ் அ ஸ்ட்ராங் லைன். எனக்கு இட்ஸ் அ செகண்ட் லெக்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ மீசை. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் லெக். இதை தவிர்த்து ஒரு 3-4 லைன் டைரக்ட் லைன் இந்த மாசம் சேர்த்துட்டேன், சைன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார் பிரேக் பண்ற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பை நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா ஸ்டார் ஒர்க் அவுட். ஸோ நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு, நீங்க சொல்ற மீட்டிங்ல கேட்டு, என்ன ஒரே ஒரு வார்த்தை, போன வாரம் அந்த ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்ட்ல நாங்க பேசுனதெல்லாம் வீடியோ வரும்னு பார்த்தேன். அந்த வீடியோ ஏதோ இல்லைன்ட்டாரு நம்ம ஜெகதீஷன் சார். அது ஏதாவது வருதான்னு பாருங்க. அது கொஞ்சம் ப்ரொமோஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இல்லையா இன்னொரு வாட்டி அது மாதிரி இருக்கு. டோன்ட் வரி சார். சார் மறுபடியும் ஒரு
கொஞ்சமா பண்ணா கிடக்குது விடுங்க சார். இதுக்காகவே ஒரு சிறப்பா சார் ஒரு ஏன்னா அது சார் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வேற ஒண்ணு யாரோ மீசை பேசுறாரு. ஒண்ணு நீங்க பேசுங்க தலைவரே, நீங்க பேசுங்க. சொல்லுங்க, ஏதோ ஒரே நிமிஷம் இல்ல, நிமிஷம். ரொம்ப நன்றி. நீங்க இங்குபேட்டாக்கு சொந்தக்காரன் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நேற்று பிரவீன் சார் கிட்டே அதான் கேட்டேன். சார் எல்லா காமாறு கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது எதுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்க. நம்ம ஹிங் பேடாக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுங்க சார். நான் மூச்சானாலும் ஹிங் பேடா, காத்தானாலும் ஹிங் பேடா, தூக்கத்தையும் ஏஞ்சி ஓடினாலும் ஹிங் பேடா தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஆனா அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். அதை வச்சு நான் மத்த ப்ராடக்ட்ஸ் வருது. திஸ் இஸ் மை வே ஆஃப் என்ட்ரி ஹிங் பேட். யாரு ஜாதி மதம் குலம் கோத்திரம் எல்லாம் பார்க்க மாட்டேன், நேரா போய் பேசிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ மேடம் பேசிடுவேன். திஸ் இஸ் மை பிளஸ், அவ்வளவுதான். ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. உங்க மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணல, நாங்க இன்னும் ஆரம்பிக்கலன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சட்டையே திருப்பி போட்டு துவைக்காத நீங்க கோவா சார் எல்லாம் போனதெல்லாம் சொல்லும்போது புல்லரிக்குது. அந்த மாதிரி ஒரு பிட்டு கூட நாங்க செய்யல இன்னும். ஓகே, சொகுசுலயே பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். சார் காமராஜ் சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அந்த இங்குபேடா வந்து ஒரு வாட்டி டெல்லிக்கு போயிட்டு ஒரு ட்ரெயின்ல பேசினேன். இன்னைக்கு போலீஸ் எஸ்ஐ எல்லாருமே திருப்பத்தூர்ல இருக்காங்க, டிசிஎஃப்சில இருக்காங்க. அவங்க ரெகுலரா இங்குபேடா வந்து கொரியர்ல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. 12 பீஸ் ரெகுலர் அவங்க வீட்டுக்கு கொரியர் டிசிஎஃப்சி அனுப்பிச்சிருக்காங்க. அது இங்குபேடா ரொம்ப சூப்பர். ஒரு சின்ன விஷயம், எங்களுடைய அணியில் சிறப்பாக சேர்ந்த மோகனமூர்த்தி சார் இருந்து அவர் வந்து ஜெய் சாய்ராம் பியூசி அவர் தான் எடுத்துட்டு வந்தார். அவர் டீம்ல ஏபி பி லைன். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ரெண்டாவது திருப்பத்தூர் வந்து திருவள்ளூர் தாண்டி அந்த இடத்துல ஒரு பிசி வந்து 5 லட்சம் ரூபாய் கட்டி பண்ணியாச்சு சார். அந்த மோகனமூர்த்தி சார் தான் அதை ட்ரை பண்ணி வந்து திருப்பாச்சூர் அங்க ஒரு பியூசி வந்து சார் கூடிய விரைவில் வந்து பண்ணாங்க. 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டியாச்சு, எல்லாம் வச்சு போச்சு, ரேக்ல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். என்னோட அணியில் வந்து அவரு நல்லா சிறப்பா நன்றிண்ணா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஜெயாசியம் மகாலட்சுமி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் நீங்க இந்த கனவை கலையாத நிகழ்ச்சி நீங்க வந்து எங்களுக்கு பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு 1.5 மாசம் பண்ணி கொடுத்தீங்க. எஜுகேஷன், லீடர்ஷிப் எஜுகேஷன். அதுல வந்து நானு, ஜெசிகலா மேடம், நிறைய பேர் கலந்துக்கிட்டு, நிறைய பேர் வந்து வைட்டல் லெவல் பின்ல வந்தாங்க. நாங்க 2 பேருமே வந்து ஸ்டார் அண்ட் கோல்டுக்கு வந்திருக்கோம். அந்த ஒரு எஜுகேஷன் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றது நான் வந்து பெரிய டெஸ்டிமோனி உங்களுடைய அந்த எஜுகேஷனுக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்ல எஸ்டாப்ளிஷ் இந்த ரைட் லொகேஷன், அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு ஒரு 5 இடத்துல மினிமம் 5 இடத்துல பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு தேவையும் ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. பட் இப்பதான் ஒரு 2 இடத்துல நம்ம கால் பதிச்சிருக்கோம். இன்னும் வெகு விரைவில் ஒரு 3 இடத்துல பண்ணணும். அது உண்மையிலே எனக்கு பிடிச்ச விஷயம் சார். அது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க எஜுகேஷன் எனக்கு பர்சனலி, எனக்கும் என்னுடைய டீமுக்கும் எந்த அளவுக்கு அது ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்றது ஜூன் 2ஆம் தேதி நீங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கொடுக்க போறீங்க. அது நினைக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களால மட்டுமே அது சாத்தியமானது சார். மறுபடியும் உங்க எஜுகேஷன் எனக்கு பர்சனலா தேவை, என் டீமுக்கும் தேவை. ஏன்னா நீங்க லீடர்ஷிப் சொல்லி தரீங்க. நம்ம வந்து நாளைக்கு ஒரு பெரிய டீமை கட்டமைக்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்க போறீங்கன்றதுல அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மறுபடியும் நீங்க இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. நன்றி. என்னுடைய நன்றியை நானு என்னுடைய பின் லெவல்ஸ்லயும் டீமுடைய பின் லெவல்ஸ்லயும் மட்டும்தான் நான் காட்டுவேன். தேங்க்யூ வெரி மச் சார். மறுபடியும் நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். மகா, விரைவில் எதிர்பாருங்கள். ஒன்றரை குயிக்கு குன்றத்தூர் விரைவில். உங்களுடைய வாக்கு பலிக்கும் சார். நன்றி சார். மகிழ்ச்சிமா. ஒரே ஒரு பியூசி கூட இல்லாம 13 பேர் அச்சீவர் ஆக்கி இருக்கிற ஒரு டீம் வந்து அது மகா டீம் தான். அது பெரிய வந்து அது காரணமே முழுக்க இந்த எஜுகேஷன் தான். அது வந்து மகா பெரிய டெஸ்டிமனி. வாழ்த்துக்கள்மா, ஆல் தி பெஸ்ட். நன்றி நண்பர்களே. இன்னும் யாராவது உங்களுக்கு வந்து கருத்துரை வழங்க விரும்புனா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எனிபடி எல்ஸ்? வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். இந்த கூட்டம் இதோட நிறைவாக சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். வாழ்த்துக்கள்.